பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை வேதத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் சங்கீதம் 51 இன்னைக்கு தியானிச்சிருவோம். ஸ்தோத்திரம். 51ஆம் அதிகாரத்தில் நம்ம அறிய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதாவது தலைப்பு என்னன்னா, பாவத்தை குறித்து தாவீது கண்டுபிடித்த உண்மைகள். பாவத்தை குறித்து தாவீது கண்டுபிடித்த உண்மைகள் என்ற காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிங்கள். என்ன கண்டுபிடிச்சார்னா, பாவம் எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக நிற்கும் என்று சொல்கிறார். சரி, இப்போ என்ன இந்த அடைப்புக்குறியில் இருக்கிறத வாசிங்க. சங்கீதம் 51. பச்சைவாள் யார்? உரியா என்கிறதான ஒரு போர் வீரன். தாவீதுக்கு உண்மையாக இருக்கிற ஒரு போர் வீரன். அவருடைய அந்த போர் வீரனுடைய மனைவி தான் யார்? பத்சேபா. தாவீது ஒரு ராஜாவாக இருந்து ஒரு நீதியாய் நடக்க வேண்டிய ஒரு மனுஷன். தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்த ஒரு தவறு இது ஒன்று தான். இது நிமித்தம் அவர் உண்மையாய் நடக்காததுனால சோதரன் தேவன் தாவீதை தண்டித்தார். தாவீதுடைய ராஜ்யத்தில் பல குழப்பங்கள், பல வேதனைகள் உண்டாயிற்று. குறிப்பாக சோதரம் தாவீதுக்கும் பத்சேபாலுக்கும் பிறந்த அந்த பிள்ளை இறந்து போனது வாசிக்கலாம். பாவத்துக்கு பத்சேபாலுடன் பாவத்துக்கு உட்பட்ட பின்பு பாருங்க, நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசி அனுப்புகிறார். ஒரு சம்பவத்தை சொல்ல வச்சு சொல்லுகிறார். அந்த நாட்களில் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கூட, கர்த்தரோட ஊழியக்காரராக இருந்தாலும் கூட சோதர தைரியமாக சொல்லுவாங்க. ஆனால் சோதரம் அப்படி சொல்லும் பட்சத்தில் ராஜாக்கள் எல்லாம் அநேகர் ஏற்றுக்கொண்டதில்லை. எதிர்த்து நின்று இன்னும் ராஜாக்களை கொலை செய்த ஆட்கள்லாம் உண்டு. நான் ஒரு தேசத்தின் ராஜாவாக இருக்கிறேன், சோதர நீ தீர்க்கதரிசி என்பதற்காக நீ என்னை என்னது என்னுடைய குற்றங்களை நீ இப்படி நீ காண்பித்து கொடுக்கலாம். தீர்க்கதரிசியை அனுப்புறது யார்? கர்த்தர் தான். போய் சொல்லுன்னு சொல்கிறாரு. சோதர் நேரடியாக கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்க மாட்டார். எப்போதும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் எப்போதும் நேரடியாக பேசிக்கிட்டு இருக்க மாட்டார். ஊழியர்கள் மூலமாக தான் பேசுவார். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் சோத்திரம். எப்போ உங்கள் கூட பேசுவார்னா, நீங்கள் எப்போ வேதத்தை நேசித்து வாசித்து தியானித்து சோத்திரம் ஆராய்ச்சி பண்ணுற அன்று அந்த வேதத்தின் மேலே வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ, வேதம் சொல்கிறது உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. அப்படி மிகுந்த சமாதானத்தை தருகிற வேதத்தை வாசிக்கிறீங்களா? வாசிக்கணும். சோத்திரம். ஜபிக்கணும். வேதத்தை வாசித்து தான் ஜபிக்கணும். அதான் முறை. பாடல் பாடணும், ஆராதிக்கணும். அந்த முறையை தான் வச்சுருக்குறோம் சபையில். பார்த்திங்கன்னா முதல்ல வந்த உடனே வேதத்தை தியானிக்கிறோமா? பிரசங்கம் பகுதி உண்டா? இல்லை. துதி, சோத்திரம், பாடல், ஆராதனை, சோத்திரம், அது பிறகு வேத வாசிப்பு, வேத தியானம், சோத்திரம். இதெல்லாம் தேவன் வைத்த ஒழுங்கின்படி நம்ம நடந்தால் தான் அவருக்கு கர்த்தருக்கு பிடிக்கும். அதனால சோத்திரம். அந்த அடைப்புக்குரிய முதல்லேருந்து வாசிக்கலாம். இருக்கா? அதை நீங்கள் 51ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வேறு எங்கேயும் இப்போ நம்ம அங்கே வேலை சில வசனங்கள் இது சம்மந்தப்பட்ட காரியங்களில் சனம் போனாலும் அதிகமாக 51ஆம் சங்கீதத்திலேருந்து தான் தியானிக்கிறோம். பத்சேபால் இடத்துல தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது இடத்துல பாவத்தை உணர்த்துறார். கர்த்தர் சோதரம் உண்டாட்டும். பாவத்தை உணர்த்தின பின்பு பாடி ராகு தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆமென். அல்லேலூயா. ஒரு சபையின் ஊழியரும் அப்படித்தான். கர்த்தர் என்ன செய்வார்? செய்தி கொடுத்து ஊழியர்கள் மூலமாக பாவத்தை உணர்த்துவார். சோதரம். ஆமாம். இன்னைக்கு பாவத்தை உணர்த்துறதை விட இன்னைக்கு சோதரம் இப்போ வெளிநாட்டிலிருந்து வந்த கள்ள போதனைகள் எப்படின்னா, சூப்பர் கிரேஸு, செழிப்பின் உபதேசம், இதெல்லாம் சோதர வெளிநாட்டிலிருந்து வந்த சோதர கள்ள போதனைகள். அது மூலமாக ஜனங்களை இன்னைக்கு வஞ்சித்து சோதர ஜனங்களை உணர்த்தி நடத்தாதபடிக்கு, கர்த்தர் சோதர வசனத்தின்படி வாழ விடாதபடிக்கு சோதர
ஒரு விதமான மாயையிலே அல்லது சொல்லப்போனால் ஜனங்களை பாவத்தில் சோத்திரம் சிக்க வைக்கிற காரியங்கள் நடக்கிறது. எச்சரிக்கையாய் கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள். சோத்திரம் அவர் பாவம் செஞ்சிட்டார். பாவம் செஞ்ச பிற்பாடு அதை மறைக்கிறார் இல்லையா? அந்த சம்பவங்கள்லாம் வேதத்தில் இருக்குது. சோத்திரம் இப்போ நமக்கு நேரம் இல்லை, அதெல்லாம் நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. பாவத்தில் விழுந்துட்டார். நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக உணர்த்தி ஆண்டவர் சொல்லிட்டார் என்னென்னலாம் சம்பவிக்கும். ஆண்டவர் லேசில் தாவீதை விடலை. திரும்ப உங்களுக்கு நீ மறைவில் செஞ்சடா, பப்ளிக்காக பாரு என்ன செய்வான். ஆமாம், உனக்கு புத்தி கொடுக்குற மாதிரி உன் புள்ள தப்பு பண்ணுவான் பாருன்னாரு. குடும்பத்தில் எப்படி சோத்திரம் அண்ணங்காரனே எத்தனோ, அவருக்கு எத்தனோ மனைவி, எத்தனோ பிள்ளைங்க. ஒரு பிள்ளையுடைய சோத்திர மகன் இன்னொரு மனைவியுடைய சோத்திர மகளை கற்பழிச்சிட்டான். யார்? அண்ணனே தங்கச்சியை கெடுத்துட்டான். எப்படி அசிங்கமாக வந்துடுச்சுங்களா? அது இல்லாமல் அப்சலோம் என்ன பண்ண, ராஜா வந்த பிற்பாடு பைபிளில் இருக்கிற சொல்கிறதுனால தப்பு இல்லை. இதனால் சோத்திரம் 10 மறுமனையாட்டிகள் சோத்திரம் அவர் நிறைய கல்யாணம் பண்ணியிருந்தார்ல பெண்கள்லாம். அதில் 10 பேரை வீட்டை காக்க வச்சுட்டு போனால் சோத்திரம் ஐடியா கொடுத்தான் பாருங்கள். தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்த அகித்தோப்பல் என்ன சொன்னால், நீ உங்கள் அப்பா சோத்திரம் உங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்தணும்னா பெரிய அசிங்கம் என்ன தெரியுமா? ஆமாம், அப்பாவுடைய மர்மனையாட்டிகள் இடத்துல நீ என்ன பண்ண, பிரவேசி. அப்போ நீ நாற்றமாய் போனீர் என்று சொல்லி சோத்திரம் எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவான், உன் மேலே சோத்திரம் உன் பக்கம் உன் கை பலப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அப்படியே இந்த முட்டாள் என்ன செஞ்சிட்டான், அப்சலோம் முட்டாள் தான் சொல்லணும் இல்லையா? ஆமாம், சோத்திரம் மறுமனையாட்டியெல்லாம் யார், சித்தி முறைகள் அப்படி வரும். அது தப்பாக நடக்கலாமா? இன்னொருத்தன் தப்பாக ஆலோசனை கொடுத்தாலும் அப்போ பாருங்கள் அந்த காரியங்களை செஞ்சான். சோத்திரம் பாருங்கள் எவ்வளோ ஒரு காரியங்கள், ஒரு தப்பு பண்ணது, அதுக்கு தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். சோத்திரம் ஆமாம், யாரும் பார்க்கல அப்படின்றதுக்காக எந்த ஒரு காரியங்களையும் செஞ்சிடவேணா. குடும்பன்ற கட்டமைப்பு சிதையாதபடிக்கு இருக்கணும். கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும். எது கிடைக்குதோ கிடைக்கலையோ ஒன்றும் கவலைப்படாதீங்க. சோதரம் ஆமாம், குழந்தைக்கு சில பேர் குழந்தைக்காக ரொம்ப ஏக்கம் பட்டு கவலைப்படாதீங்க. சோதரம் ஆமாம், உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாரு. 8 நேரம் காத்துருங்க, அவசரப்படாதீங்க. சோதரம் ஆமாம், வருங்க. சோதரம் ஊழியத்துக்கு வந்தபோதே வாடகை இடத்துல தான் நமக்கு கொடுத்தாரு முதல்ல 2000. அப்போ இருந்து ஒரு விருப்பம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆண்டவரே ஒரு சொந்த இடம் இருந்துச்சுன்னா நாங்கள் விடுதலையோட ஊழியம் செய்யலாமே. எப்போ கொடுத்துருக்காரு? இப்போ 2025 வருஷத்துக்கு பிற்பாடு தான் 2 இடம் கிடைச்சிருக்குது. ஆனாலும் அது பத்தாது. நம்ம இடம் சோதரம் இன்னும் ஆண்டவருடைய பிள்ளைங்க பணங்கள் சொந்த இடம் வாங்குறதுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், எவ்வளோ நாள், எத்தனை மாதம், எத்தனை வருஷம் நம்ம இடம் வாங்கி கட்டுறதுக்கு ஆகுன்றது தெரியாது. அது வரைக்கும் இங்கே தான் ஊழியம் செய்வோம். ஆனால் பொறுமையாக காத்திருக்கணும்ல. 25 வருஷம் காத்திருப்பு தான். நான் எதுக்கு சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு விசுவாசத்துக்காக தான் சொல்கிறேன். சோதரன் சில பேர் என்ன செய்கிறாங்க, சரி ஒரு உங்களுடைய விசுவாசத்துக்காக சொல்கிறேன். நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு மேலே இருக்கிற சோதரக்கும் ஒரு சபைக்கு போகிற அந்த ஒரு ஊழியக்காரருக்கே குழந்தை இல்லாமல் தான் இருக்குது. 5 வருஷமோ 6 வருஷம்னு சொல்கிறாங்க. சோத்திரன்னு குழந்தை இல்லை பாரு. ஊழியக்காரனுக்கு அப்படி இருக்குது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி சோத்திரம் அப்போ சில குழந்தைகளை எடுத்து வளர்க்குறாங்க. அதெல்லாம் இருக்குது. இப்படிலாம் வாய்ப்புலாம் இருக்குது. அப்படிலாம் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இப்போ குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் பொறுமையாக காத்திருந்து பாருங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தர் எப்போ ஈசாவுக்கு கொடுத்தாரு? 25 வருஷம் ஆச்சு, காத்திருந்தார். உங்களுடைய இதுக்காக சொல்கிறேன், காத்திருக்காமல் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க, விரக்தி ஆகிறாதீங்க. தயவுசெய்து விரக்தி ஆகிறாங்க, யாரும் விரக்தி ஆகிறாதீங்க. சோத்திரம் இப்போ நான் குழந்தைகள் இருக்கிறது பெரிய மேன்மையும் இல்லை, குழந்தை இல்லாதனால பெரிய ஒரு குறைவும் இல்லை. அல்லேலூயா. நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இப்போ எங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது, பேர பிள்ளைகள் இருக்குது. அதெல்லாம் பெருசாக இல்லை. தேவசத்தப்படி கொடுத்துருக்கிறாரு. அவள் தான் அது ஏற்ற நிலையில் கொடுத்தாரு. சோத்திரம் என் பேரெல்லாம் சோத்திரம் அந்த முதல் பேத்தி பிறந்து 9 வருஷம் 10 வருஷம் ஆகிப்போச்சு. சோத்திரம் அதுக்கப்புறம் தான் பிறந்தான். சோத்திரம் அதனால் நமக்கு நாங்கள் எதிரே பார்க்கல இந்த பேரானை கொடுப்பாருன்னு. சரி ஒரு பேத்தி தான் போருக்கு, சரி சோத்திரம் அப்படின்னு தான் இருந்தோம். அப்படியே
கர்த்தர் நீங்கள் என்ன சொல்ற குடும்பம் சமாதானமாக இருக்கிறதுக்குள்ள காரியங்களை நீங்கள் தயவு செய்து கவனிங்க. சோதரனால் ஒருத்தர் நேசிங்க. எது இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், உங்கள் சகோதரர்கள் உங்கள் மனைவி மேலே இருக்கிற அன்பு குறையக்கூடாது. சகோதரிமார்களே, உங்கள் கணவன் மேலே இருக்கிற அன்பு குறையக்கூடாது. குடும்பத்தை நல்லபடியாக பார்த்து கொள்ளுங்க. ஒருத்தருக்கு ஒரு உதவியாக ஆதரவாக இருங்க. கர்த்தர் எல்லாவற்றுக்கு மேலே உங்களுக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. நான் உறுதியாக சொல்கிறேன். நான் ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் சில காரியங்கள் சில பேர் விரக்தியாக இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது. சில எதிர்பார்த்தோம். எப்பா கொஞ்சம் எங்க அவங்க அம்மா எங்க சிஸ்டர், நீங்கள் உங்கள் மகள்கிட்ட கொடுத்துருங்க. இந்த பிள்ளைகள்லாம் அவங்க அந்த இடத்துல வச்சு அமைதியாக இருக்கணும். ஏன்னா இது முக்கியமான வேலை, செய்தி கொடுக்குற வேலை. இங்கே இந்த நேரத்தில் இப்போ டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துங்க பிள்ளைகளை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அந்த சம்பவத்தை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. நான் முழுமையாக சொல்ல எனக்கு நேரம் இல்லை. சங்கீதம் 51 பாருங்க, எந்த அளவுக்கு தாவீது முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி தேவனோடு கூட ஒப்புரவானார். பிற்பாடு அந்த அவருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு தேவனுக்கு அது பிற்பாடு எவ்வளோ உண்மையாக வித்துவமாக ஜீவித்தார் என்பதெல்லாம் இருக்குது. அப்போ ஒன்று அப்போ தாவீது கண்டுபிடித்த உண்மைகளில் ஒரு 6-7 காரியங்கள் இருக்கிறது. பாவம் கழுவி அவருக்கு சுத்திகரிக்கப்பட்ட போது அவருக்கு என்னெல்லாம் உண்டாயிருச்சு, அதே நிலவரம் தான் இன்றைக்கி. அப்படிப்பட்ட பாவங்களை நம்ம செய்யாமல் இருக்கலாம். யார் தாவீது செய்த போல் பாவத்தை நம்ம செய்யாமல் இருக்கலாம். ஆனால் வேறு விதமான பாவங்கள் பெரிய பட்டியல் இருக்குது இல்லையா? வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நம்ம இடத்துல பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாம் இருப்போமா. யார்? ஊழியக்காரன் கூட சொல்லக்கூடாது, எனக்கு 100% பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், தேவனுக்கு பயந்து வாழ்கிறேன் என்பது உண்மையாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் சில குறைகள் இருக்கக்கூடும். அப்படி இருக்க வசனம் நான் பின்னாடி சொல்கிறேன், இருக்கு. சரி, கர்த்தர் இப்போ வாசிங்க, சங்கீதம் 51:3 வாசிங்க. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தம்பி எக்கோ ஆகுது, கொஞ்சம் அதை சரி பண்ணுப்பா. விசில் சத்தம் மாதிரி வருது பாரு. பிரைஸ் சொல்லோ போதும். பாவம் என்ன செய்யுமா? எப்பொழுதும் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, ராஜாவாக இருந்தாலும் பாவம் சும்மா விடாது. பாவம் என்ன செய்தான்? எனக்கு முன்பாக நிற்கிறதுன்னு சொல்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாவம் எப்படிப்பட்டது? ஆனால் ஒவ்வொரு மனுஷனுடைய பாவம், செய்த பாவம் அந்த மனுஷனுக்கு முன்னாடி நிற்க தான் செய்யும். அப்போ அந்த எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நான் பாவம் செஞ்சேன். உண்மையாக உணர்த்தப்படுகிற மனுஷனுக்கு அந்த காரியங்கள் தெரியும். துணிகரமாக பாவம் செய்கிற ஆளுகளுக்கு அது மனசாட்சி மழுங்கி போய் என்ன உண்டாகும்? கர்த்தர் உண்டாகட்டும். அவங்க துணிகரமாக தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு எப்பொழுதும் பாவம் முன்னாடி நிற்குங்க. எப்பேற்பட்ட கொலையாலையும் கொலை செய்தாலும், விபச்சாரம் செய்தாலும், அநியாயம் பண்ணாலும், அக்கிரம் பண்ணாலும், பொய் சொன்னாலும், கோவப்பட்டாலும், பல விதமான தீமையான பேச்சுகளை பேசினாலும் எல்லாமே எப்படி நமக்கு முன்பாக நிற்கும். பாவத்தின் பெரிய பாவங்கள் இருக்கிறது, சிறிய பாவங்கள் இருக்கிறது, எல்லாமே பாவம்தான். பாவம்ன்றது எல்லாம் பாவம் தான். அடுத்து பாருங்கள், சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 19 21 வசனத்தை வாசிக்கும்போது அந்த பாவம் செய்த ஒரு மனுஷனை குறித்து சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் பாவத்தை என்ன செய்வாராம்? ஒவ்வொன்றாக நிறுத்துவாராம். பார்த்தீங்களா? தாவீதுக்கு அப்படி தான் நிறுத்தியிருப்பார். இன்னும் நம்ம கூட பாவம் செஞ்சால் நமக்கு முன்பாக ஒவ்வொன்றா நிறுத்துவாராம். எப்படி? வசனத்தை கவனிங்களேன். சொல்கிறார், ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாயை என்ன செய்யணுமா? பொல்லாப்புக்கு திறக்கக்கூடாது. அப்போ பொல்லாப்புக்கு திறக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அடுத்து உன் நாவு
சற்பனையை பிணைக்கிறது. அவ பாருங்க பிணை இது சோத்திரம் என்ன பண்ணுறாங்க, மற்றவர்களை குற்றப்படுத்தும்படியாக வார்த்தைகளை கோர்த்து பேசுகிறார்கள் என்ன அர்த்தம்? சற்பனையை பிணைக்கிறது. உட்கார்ந்து பேசி சபைக்குள்ளாக நீங்களும் நான்லாம் யார்? நீங்களும் நம்மளாம் சகோதரர்கள், இவரெல்லாம் சகோதரிகள். இவனு சகோதரர்களுக்குள்ளாகவோ சகோதரிக்குள்ளாகவோ என்ன செய்யக்கூடாது? விரோதமாக பேசுறது பாவம். உன் தாயின் மகனுக்கு அவதூறு பண்ணுகிறாய். அப்போ தாயின் மகன் என்று சொல்லும் போது உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், சரி எப்படி இருந்தாலும் சரி. அடுத்து என்னது? செய்யும்போது மௌனம். பாருங்க, ஆண்டவர் சில காரியங்களை நம்ம செய்த உடனே தண்டிச்சிட்டாரா? இல்லை, மௌனமாக இருக்கிறாரு. சோத்திரம். அப்போ அதெல்லாம் உணர்ந்து மனம் திரும்பி மறுபடியும் அந்த எந்த தவறையும் செய்யாதபடிக்கு ஒரு மனுஷன் வாழ்வான்னு தான் எதிர்பார்க்குறார். அதான் இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாய் இருந்தேன், முன்னே போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய், ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு. பாருங்க, அப்போ பாவம் செய்கிறோன்னா அப்படியே பாவத்தில் விட்டுட்டு சோதரம் அப்படி இருக்கிறது இல்லை, எப்படியாவது உணர்த்தி கடிந்து கொண்டு சீர்திருத்த விரும்புகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக எப்படி சொல்கிறாரு? தாவீது சொல்கிறாரு, பாவங்களின் கண்முகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ உன்னை கடிந்து கொண்டு என்ன செய்வேன்? அவைகளை அப்படின்னா அந்த பாவங்களை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக. சரி, இது தேவையா நமக்கு? பாவம் செஞ்சுட்டு ஒவ்வொரு லிஸ்ட்டாக ஆண்டவர் பாரு எத்தனை பாவம் செஞ்சுருக்கிறேன் பாருன்னு சொல்லி நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிப்பாட்டினாருன்னா அது நல்லா இருக்குமா? ஒவ்வொன்றாக பாருங்க, வசனம் என்ன சொல்லுது பாருங்க, ஒவ்வொன்றாக நிறுத்துவாரான் கர்த்தர். அப்படி இது வரைக்கும் நிறுத்தலையே, அதனால நான் எப்படி பாவம் செய்யலாமா? சோத்திரன். அப்போ அது உச்சகட்டத்துக்கு போகும்போது தான் அவர் ஒவ்வொன்றா நிறுத்துவார். ஆண்டவரே நான் என்ன இல்லை பாவம் செஞ்சுவிட்டு இப்படி ஒரு சின்ன ஜெபத்தை எடுக்கணும். ஆண்டவரே நான் என்னென்ன பாவம் செய்தன்றது எனக்கு உணர்த்துங்கன்னா லிஸ்ட்டே காமிச்சிடுவார். ஒவ்வொன்றாக நிறுத்துவேன்னு தானே சொல்கிறாரு. நான் பாவம் செஞ்சாலும் எனக்கு ஒவ்வொன்றா நிறுத்துவார். நீங்கள் பாவம் செஞ்சாலும் நிறுத்துவார். நான் இங்கே பாவம் செஞ்சீங்கன்னு சொல்கிறது இல்லை, அல்லது நானும் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கல. அப்போ இப்படி நடந்தால் அப்படி இது நடக்கும். பாவம் செஞ்சு துணிகரமாக பாவம் செய்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, யாரும் பார்க்கலையே. தாவீது அப்படி தான் நினைச்சார், யாரும் பார்க்கலையே, நான் செய்த பாவத்தை யார் பார்த்தா? ஒருத்தரும் பார்க்கலையே. நான் தான் தெரிஞ்சு பார்க்கல, ஆனால் கர்த்தர் பார்த்துட்டாரே. ஸோ அப்போ பாவம் எப்பொழுதும் என்ன செய்யுது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆமாம், என் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது என்று நிற்கும், கண்களுக்கு முன்பாக நிற்கும், ஒவ்வொரு மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக நிற்கும் என்ற ஒரு சத்தியம் தாவீது தெரிஞ்சு கொண்டார். அது பிறகு ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தார் பாருங்க. அது பிறகு செய்த சிலது அறியாமல் செய்த ஒரு சில காரியங்கள். இது துணிகரமாக செய்த பாவம். தாவீது செய்தது இந்த துணிகரமான பாவம். அதனால தான் ஆண்டவரால் இது சோதனை இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன்தான், கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷன்தான், கர்த்தரை நேசித்த மனுஷன்தான். ஆனாலும் தப்பு செஞ்சால் சோத்திரம் அதுக்கு தண்டனை உண்டு. அடுத்து பார்த்தீங்களா சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஒருவருக்கே விரோதமாக எல்லா பாவங்கள் செய்யப்படுகிறது. நல்லா கவனிங்க, பாவம் செய்யப்படுகிறது தேவன் ஒருவருக்கு விரோதமாகவே செய்யப்படுகிறதுன்னு முதல் அறியணும். அடுத்து தான் மனுஷருக்கு விரோதமாக. முதல்ல இப்போ வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 51:4. சங்கீதம் 51:4. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக. பார்த்தீங்களா, இதுதான் ஒரு உணர்வடைந்த மனுஷனுடைய வார்த்தைகள், சோத்திர அறிக்கைகள். அப்போ தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து என்ன செஞ்சேன்? முது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். உம்முடைய நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் பரிசுத்தம் விளங்கவும் நான் என்ன செய்கிறேன்? ஆமாம், நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கணும் ஆண்டவர், விளங்கும். நீர் நியாயந்து இருக்கும்போது பாருங்கள், அப்போ நீதி நியாயந்து இருக்கிற தேவனம் தேவன் என்பதை அறிஞ்சு பயத்தோடு பக்தியோடு நடந்து கொள்ளணும். உடைய நீதி விளங்கவும், நீர் நியாயந்து இருக்கும்போது உடைய பரிசுத்தம் விளங்கவும். 3வது பரிசுத்தம் விளங்குமா, இதை அறிக்கை இடுகிறேன் என்று சொல்கிறேன். கர்த்தர் சோத்திரம். லூக்கா 15:21 மனம் திரும்பி வந்த அந்த இளைய குமாரன் என்ன சொல்கிற, என்ன செஞ்சார்? கெட்ட குமாரன் கதைன்னு சொல்லுவாங்களே. ஆமாம், சோத்திரம். ஆமாம், 2 குமாரரில் ஒருத்தர் தகப்பனோடு இருந்தார், இன்னொரு மகன் மூத்தவர் தகப்பனோடு இருந்தார். இளைய மகன் என்ன செஞ்சார்? ஆமாம், சோத்திர துன்மார்க்கமாய்
ஆமாம், கெட்ட நண்பர்களோடு கூட சேர்ந்து சோதர் தவறான வழியில் நடந்து, பாவ வழியில் நடந்து எல்லாவற்றையும் அழித்து போட்டு சோதர் கடைசியில் அந்த மனுஷனுடைய தவறான வழியில் பாவ வழியில் போனதுனால வந்த விளைவு என்ன? சோத்திரம், அவன் போய் யார்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்தானா? சோத்திரம், பண்ண வச்சிருக்கவன்ட்ட போய் வேலைக்கு போயிட்டான். வேறு வழி இல்லை, வேறு எவனும் வேலையும் கொடுக்கல அந்த நாட்களில். அவன் சோத்திர இவனுக்கு இன்னும் சரி பண்ணி திங்கிற தவடை கொடுத்தானா. பார்த்தீங்களா, தவடை தின்னுட்டு கிடந்திருக்கான் பாருங்கள், எதுவும் கிடைக்காம. அதுக்கு கொடுக்குறதான் உனக்கும் கொடுப்பேன், இருந்தால் வேலை செய்ய, விருப்பப்பட்டால் வேலை செய்ய. தவடை மனுஷன் திங்க முடியுமாங்க? அதை தின்னுட்டு கிடந்திருக்கான் பாருங்கள். அப்புறம் அங்கே தான் புத்தி வருது அவனுக்கு. நல்லா வீட்டில் அப்பா பெரிய வசதி படைத்த மனுஷர், எவரோ வேலைக்காரரை வச்சு வேலை வாங்கி நல்லா வச்சுருக்கிறாரு. அந்த தகப்பனை விட்டு சோத்திரம். அப்படித்தான் நம்ம பிள்ளைங்க இருக்கிறீங்க, நல்ல தாய் தகப்பனை கொடுத்துருக்குறாரு, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அங்கேருந்து ஃப்ரெண்டு சொன்னால் சோத்திரம் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்டா அது அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி மோசம் பண்ணுறவங்களாம் நான் நண்பர்னு சொல்கிறேன். நிறைய பேர் உயிர் நண்பன் கிடையாது, உயிரை வாங்குகிற நண்பன் தான் இருக்கிறான் நிறையா. கவனமாக நடக்கணும். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளா, ரசிக்கப்பட்ட பிள்ளைகளா, அவங்களையும் பார்க்கணும் நல்லபடியாக. ஆமாம், நல்ல குணத்தோடு நல்ல சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களா, ஆமாம் சோதரம் நல்ல நண்பர்களாக தான் வருவாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் ரசிக்கப்படாத ஆளுகளோட பழக்கம் பண்ணால் கெட்ட பழக்கங்களை கெட்ட சகவாசங்கள் என்ன ஆகும்? தவறான வழியில் ஆட்கள் நடத்திடுவாங்க உங்களை. சோத்திரம், ரொம்ப கவனமாக இருங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். கர்த்தர் சோத்திரம். குமாரன் தகப்பன் நோக்கி என்ன சொன்னா? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக முதல்ல எதுக்கு யாருக்கு விரோதமாக தான் பாவம்? பரலோகத்தின் தேவனுக்கு விரோதமாக பாவம் விரோதமாக. அடுத்துதான் என்னது விஷயம்னு சொல்கிறான், உமக்கும் முன்பாகவும் பாவம் செய்த இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு ஏன்? ஆமாம், நிலைமை அவ்வளோதான். எல்லாத்தையும் இவருடைய பங்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டானே, இவனுக்குள்ள அந்த ஷேரை வாங்கிட்டு போயிட்டான். அதனால் இனி எனக்கு சொத்து இருக்குன்னு சொல்லி அவன் சொல்ல முடியுமா? இங்கே பங்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா? சோத்திரம். அதுவும் அவங்க அண்ணங்காரன், அவங்க அப்பாலாம் சோத்திரம், என் பிள்ளை திரும்பி வந்தால் போதுமே, அவனை எல்லாம் போய் கஷ்டப்பட்டு இப்படி இருக்கான்னு எனக்கு பரிதாபப்படுறாரு. அவன் அண்ணங்காரன் சொல்கிறான், எனக்கு சோத்திரம், ஆமாம் அவர் போய் எல்லாத்தையும் போய் அழிச்சிட்டு வந்தான். எப்படி அழிச்சிட்டு வந்தான் தெரியுமா? வேசிகள் இடத்துல போய் இவன் அழிச்சிட்டு வந்தான்னு அறிஞ்சி சொல்கிறான் பாருங்கள். இவனுக்கு அந்த விவரம் தெரிஞ்சிருக்குது. தம்பிக்காரன் எப்படி போய் அழிச்சிட்டு வந்தான்னு இருக்குது, வசனத்தை வாசிக்கலாம். அப்போ அவன் சொன்னது பொய் கிடையாது. ஆனாலும் கூட என் பிள்ளை திரும்பி வந்துட்டானே, மனம் திரும்பி வந்துட்டானே, மன்னிக்கிறார் தகப்பேன். மன்னிக்கிறது ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதுக்காக மன்னிக்கிறாருன்னு சொல்லிட்டு துணிகரமாக தொடர்ந்து அடுத்தடுத்து செய்யக்கூடாது பாவம். அதுதான் இங்கே முக்கியம் இருக்கு விஷயம். ஆமாம், இன்றைக்கி என்னன்னா ஆண்டவரை குறித்து அநேகருடைய தவறான எண்ணங்கள்னா பாவம் செஞ்சுட்டு அடிக்கடி பாவம் செஞ்சாலும் அப்படின்னு சொல்லியும் கொடுக்குறானுங்களே இந்த நாட்களில். இப்படி தப்பான போதனைகளை கொடுக்குறானுங்க. ஆமாம், நீ கடந்த காலத்தில் செய்த பாவத்தை மன்னிச்சிட்டாரு, இப்பொழுது நீ துணிகரமாக செஞ்சாலும் மன்னிப்பார், இனிமேல் நீ துணிகரமாக செஞ்சாலும் மன்னிப்பாருன்னு சொல்லிட்டு அப்படி பொல்லாதவனுங்க என்ன பண்ணுறானுங்க? ஆமாம், போதிக்கிறானுங்க. அவனுக்கெல்லாம் நல்ல ஊழியக்காரனா? சோத்திரம், பொல்லாத ஊழியக்காரன். அல்லேலூயா. வேதத்தில் பொல்லாத ஊழியக்காரன் இருக்குது. அப்படிப்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் கவனமாக இருக்கணும். எல்லாம் யங்ஸ்டராக தான் இருக்கிறான். சோத்திரம், ஏமாற்றுக்காரனுங்களா? சோத்திரம், துணிகரமாக ஆமாம் தவறாக வழி நடத்தணுன்ட்டு எச்சரிக்கையாக இருங்க. அவன் பரலோகத்துக்கு நேரம் வழி நடத்திட மாட்டான், நரகத்துக்கு நேரம் உங்களை வழி நடத்திடுவான். அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல சபை இருக்குது, நல்ல ஊழியக்காரன், நல்ல ஐக்கியத்தை கொடுத்துருக்காரு. இந்த போதனை உங்களுக்கு போதும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அதனால் நான் சொல்கிறது உண்டு, நல்ல இன்றைக்கி பாடல்கள் கூட நல்ல சாட்சி உள்ள ஆளுகளுடைய பாடல்களை மட்டும் பாடுங்கன்னு நம்ம சபையில் சொல்கிறோம். ஏன்னா சும்மா சொல்லலை, ஏன்னா சோத்திரம் அது ஒரு மோகமாகி போச்சு. ஆமாம், சோத்திரம். இன்றைக்கி பார்த்தா ஒரு காலத்தில் சினிமாவில் ரசிகர், அவருடைய சினிமா நடிகருடைய ரசிகர், சினிமா மியூசிக் போடுறவர் ரசிகர், பல விதமான சோத்திர கிரிக்கெட் ரசிகர், அந்த ரசிகர் ரசிகர் இப்படி இருந்துச்சு. இப்போ பாட்டு பாடி ஆடுறவங்களும் ரசிகரெல்லாம் இருக்கிறாங்களாம். எங்கே கொடுமை என்ன சொல்கிறது? சோத்திரம், பாட்டு பாடினா கிருபை கொடுத்தாருன்னா அது என்ன வசனத்தை கொண்டா பெருமாள் எழுதுகிறாங்க? சோத்திரம், வெறும் மியூசிக்கும் ஆட்டமும் குத்தும் கும்மாளமும் குத்தாட்டமும் இதுதான் சோத்திரம். பாப் சாங்கு, ராக் சாங்குன்னு போட்டு சினிமாவில் இருக்கிறத அப்படியே கொண்டு வந்து சீரழிக்கிற காரியங்கள் தான் இருக்கிறது. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறது.
சோத்திரம். சரி, சில நாளைக்கு பண்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய், இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையாய் அழித்து போட்டான். துன்மார்க்குன்னு சொல்கிற அப்படின்னு வேதம் சொல்லுது. துன்மை என்ன துன்மார்க்கன்னு சொல்லி கூட வேதம் நம்ம முழுமையாக சொல்லலை. ஆசையை அழித்து போட்டான், துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். ஆனால் அவன் அண்ணங்காரன் சொல்கிறான் பாருங்க, என்ன சொல்கிறான், எனக்குன்னு ஒரு ஆடை கூட நீங்கள் என்ன பண்ணல, ஆண் சோத்துறான ஒரு எனக்குன்னு நீ ஏற்படுத்தி எனக்கு அந்த விருந்தெல்லாம் பண்ணி கொடுக்கலையே. இவன் கெட்டு போய் வீணாக போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்தவனுக்கு போய் அது எப்படி அழிச்சிட்டு வந்தான், வேசிகள் இடத்துல போய் அழிச்சிட்டு வந்தான். உம்முடைய இளைய மகன் அவனுக்கு விருந்தெல்லாம் செய்கிறீரேன்னு அப்பாவை கோவப்பட்டுக்கிட்டான். யார்? ஆமாம், சோத்திரம். மூத்த மகன் நல்லவனா அப்பா கூட தான் இருக்கிறான். அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற பையன். அவன் என்ன சொல்கிறான், அவனுக்கு கோவம் வந்துச்சு, நான் உண்மையாக இருக்கிறேன், உண்மை இல்லாதவன் இவனுக்கு போய் இப்படி ஆதரிக்கிறாரே. சரிப்பா, வாசிக்கலாம். ஆ ஆ ம் ஆ ஊழியம் செய்து இப்படி நல்ல சாட்சி தானே, உமக்கு ஊழியம் செஞ்சேன், உமக்கு சொல்கிற வேலையெல்லாம் கேட்ட நடந்தேன், உமக்கு சோத்திரம் இத்தனை வருஷங்களமாக நமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் முடி கற்பனை மீறாத இருந்தோம், ஒரு நாளும் உமக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்ததில்லை, அதன்படி கீழ்ப்படிஞ்சு நீர் சொல்லதுபடி செஞ்சேன், சொன்னது கீழ்ப்படிந்து நான் வாழ்ந்தேன் அப்படி சொல்கிறான். என்னை சினையத்தோடு நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு இவனும் கேட்டதும் இல்லை அவரும் கொடுத்ததும் இல்லை, அப்படி தான் தெரியுது. கேட்டால் கொடுக்காமல இருந்திருப்பாரு. எப்போ ஆசைப்பட்டு எப்பா சோத்திரம் ஆசைப்படுறேன்னா, ஏன்னா பெரிய பணக்காரன் ஒரு ஆட்டுக்குட்டியை சோத்திர விருந்துக்கு கொடுக்கன்னா கொடுக்க மாட்டான்ப்பா, கொடுத்துருப்பாரு, கேட்கல சோத்திரம். ஆனால் அவனுக்கு பாரு கோபம் வருது பாருங்க. பார்த்தீங்களா, அவன் சொன்னது வேதம் பொய்ன்னு சொல்லலை, அது ஏற்கனவே துன்மார்க்கமாக வாழ்ந்தான் தானே இருக்குது வேதம். சோத்திரம் துன்மார்க்கமாய் வாழ்ந்தான்னு பொதுவாக சொன்னால், இங்கே பப்ளிக்காக சொல்கிறான், அவன் எல்லாம் அழிச்சு போட்டது வேசின்னு சொல்லலை, வேசிகளின் இடத்தில். அப்போ பாருங்க, இன்னைக்கு நல்ல கவனிங்க, மது மாது சூது ஒரு குடும்பத்தை அழிச்சிடும். சகோதரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால தான் சில சமயம் நம்ம என்ன சொல்கிறது, கொஞ்சம் நல்லா நம்ம சில பேர் நல்லா புத்திமதி சொல்கிறது, நேரடியாக சில பேருக்கு புத்திமதி சொல்லியிருக்கிறாங்க. சோத்தனை தலையாட்டிட்டு போயிடுவாங்களே சொல்ல கீழ்படுகிறதில்ல. அதனால தான் சில சமயம் என்ன பண்ணுறது, சபையின் மத்தியில் செய்த தவறை பாருங்க. சோத்திரம் சில பேர் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு தெரில. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், சோத்திரம் அநேகருக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் சோத்திரம். அப்போ வேத வசனத்தின்படி தான் சில காரியம் செய்கிறோம். தவறு செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்துகொள், அப்பொழுது அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் இருக்கா? சோத்திரம். பாவம் செய்தவர்களை என்ன செய்யணுமா? ஏன்னா இது ஒரு சத்தியம் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தனியாக கூப்பிட்டு சில பேர் நான் இன்னைக்கு பாவம் துணிகரமாக செய்கிறாங்க, சாட்சி இல்லாமல் அந்த இப்போ குடும்பத்தில் சில பேர் வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. சோத்திரம். சில இளைஞர்கள் சில குடும்ப தலைவர்கள் இப்படி வாழ்கிறாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ சத்தியத்தை பேசும்போது புத்திமதி சொல்லும்போது தனியாக கூப்பிட்டு சொல்லலாமே. சோத்திரம். தனியாக கூப்பிட்டு தான் பல தடவை சொல்லியாச்சே, புத்திமதி சொல்லியாச்சே. கேள்விப்படியாத போது என்ன செய்யணும், அப்போ பல பேருக்கு முன்பாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டியிருக்கு. அப்போயாவது மனம் திரும்பி சோத்திரம். பெற்றோர்களை மிரட்டுற காரியங்கள்லாம் சில பேர் செய்வாங்க, சில பிள்ளைகள் செய்வாங்க. அதெல்லாம் கூடாது, தப்பு. சரி, வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். இருக்கா? பாவம் செய்தவர்களை தீமோத்தேயு விஷயத்தில் சொல்கிறார் பாருங்க. 1 தீமோத்தேயு 5:20 நோட் பண்ணுங்க. நான் வசனத்தை தான் நான் சொல்கிறேன். சோத்திரம். 1 தீமோத்தேயு 5:20 போடுப்பா தம்பி. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஊழியர்களுக்கு இருக்குங்க. பாவம் செய்தவர்கள் சபையில் ஒருத்தர் இருக்கிறாங்களா, தொடர்ந்து பாவம் செய்கிறாங்க, புத்திமதி சொல்லியும் கேள்விப்படியில்லைன்னா சோத்திரம். ஆமாம், கை நீட்டியோ அல்லது பேர் சொல்லியோ கண்டிக்கிறதுக்கு அதிகாரம் ஊழியர்களுக்கு உண்டு. வசனம் கவனிச்சிங்களா? சொல்கிறதுன்றதுங்களா? சோத்திரம். ஆமாம், ஏற்கனவே ஒரு சகோதரி அப்படித்தான். சோதரன் எனக்கு நேரடியாக கூப்பிட்டு சொல்லியிருந்தா, ஆமாம் சோதரன் என்ன ஒரு அடிச்சிருந்தாலும், ஆமாம் அவங்களை அடிச்சிட முடியும். வாயு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கே அவங்களுக்கு பொறுத்துக்க முடியல, அடித்து கூட சொல்லலாமா? அந்தளவுக்கு உரிமை கொடுத்து வச்சுருக்காக்க. விசுவாசிக்க எனக்கு அப்படி உரிமை கொடுத்துருக்கீங்களா?
அந்த சிஸ்டர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன். என்னை ஒரு அடி அடிச்சிருந்தா கூட நான் பொறுத்திருந்துருப்பேன். அடிக்கிறவளுக்கெல்லாம் வேணாங்க, புத்திமதி சொல்கிறதுக்கே உங்களுக்கு பொறுத்துக்கலையே. இப்படி செஞ்சிருந்தது தப்பு. சோத்திர சபைக்கு இருக்கிறவங்கள கூப்பிட்டுக்கிட்டு போய் சோத்திர ஒரு இடத்துல பைபிள் ஸ்டடி நடக்குது, இதே கொடுமை தான். ஆமாம், சோத்திரம் கொண்டு போய் என்ன பண்ணுறது? இப்போயும் பைபிள் ஸ்டடின்னு அங்கங்கே நடத்திக்கிட்டு சபையை பாழாக்கிறவனுக்கு இருக்கிறானுங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. சில பேர் விசுவாசிக்கு போகவும் செய்கிறாங்க. ரொம்ப இதெல்லாம் ஒழுங்கினம். குடும்ப சபையில் ஒழுங்கினமாக நடக்கிறவங்க காலப்போக்கில் குடும்ப வாழ்க்கையிலும் ஒழுங்கினமாக தாறுமாறாக போயிடுவாங்கங்க. புத்திமதி இவ்வளவு உங்கள் தாய் தகப்பனே சொல்ல முடியாது. பிள்ளைகளுக்கு சொல்கிறாங்களா இவ்வளோ சொல்ல முடியுமா? எங்கள் மூலமாக சொல்ல வைக்கிறாங்க. சரி, உங்கள் பிள்ளைகளும் பெற்றோர்கள் ஒருவேளை சொல்ல மாட்டாங்கன்னே நான் சொல்ல வரல, சொல்லுவாங்க. ஆனால் சொல்கிற அளவுக்கு வேத வசனங்களை கொண்டு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது. மற்றவர்களுக்கு பயம் உண்டாக முடியும். பாவம் செய்தவர்கள் எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். அது அதே சமயத்தில் என்ன சொல்லுவாங்க? சில சரியாக சத்தியம் தெரியாத ஆளுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாம், தனியாக கூப்பிட்டு சோத்திரம் நீங்கள் ஒரு தவறு செய்தவர்களை இப்போ புத்தி இது கண்டித்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறீங்களே. இப்போ இந்த பாவத்தின் குறித்து தானே காரியங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால் யாருக்கு தெரியுமா? சபைக்குள்ளாக விசுவாசிகளுக்குள்ளாக ஒருத்தருக்குள்ளாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணணுமா? தனியாக கூப்பிட்டு வந்து பேசணுமா? அப்படி இல்லைன்னா ஊழியக்கார்ட்ட வந்து சொல்லணும்னு இருக்குது. சபையில் சொல்ல வேண்டியதை சபையில் ஊழியர்கள் சொல்லணும். தனிப்பட்ட முறையில் இப்போ சபையில் சில ஒழுங்கினமான, நல்லா கவனிங்க, ஒழுங்கினமான காரியங்கள் நடக்கும்போது சோத்திரம் அதை நாங்கள் கழிவுப்படும் போது அது ஆண்களோ பெண்களோ சகோதரர்களோ சகோதரிகளோ அது காணும்போது பொதுவாக சொல்லுவோம். அப்புறம் அது சபையை பாதிக்கிற மாதிரி வரும்போது தனியாக கூப்பிட்டு சொல்கிறது. அப்போ இப்போ எங்களுக்கு விரோதமான பாவம் கிடையாது. இப்போ குடும்பத்தில் சில ஒழுங்கினமாக நடந்து சோத்திரம் ஒரு குடிக்கோ ஒரு போத வஸ்துகளுக்கோ அடிமையாகி இருக்கும் போது சோத்திரம் தெரியுது. ஊழியக்காரங்க சில சொல்லத்தான் செய்கிறோம், புத்திமதி சொல்கிறோம். அந்த சபையிலேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன், உங்களுக்கு தெரியாது. ஆமாம், சோத்திரம். ஒரு சகோதரன் ரசிக்கப்பட்டார், தாயோடு வந்து ரசிக்கப்பட்டார். அதுக்கு பிறகு சோத்திரம் பார்த்திங்கன்னா அப்புறம் போய் மறுபடியும் குடிக்க அடிமையாகி இப்போ ரொம்ப மோசமாக இருக்கிறான்னு கேள்விப்படுறேன். ஞானஸ்தானம் கொடுத்தது நான் தான். பாருங்கள், அப்படி ஒழுங்கி நம்ம நடக்கும்போது புத்திமதி சொல்ல வேண்டியது இருக்குது. சோத்திரம். ஆமாம், இப்போ வர்றதே சபைக்கு வர்றதே இல்லை. அந்த சபையிலே அதை வர்றதை நிறுத்திட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்போ பாருங்கள் விஷயத்துக்கு வருவோம். அப்போ நான் சொன்ன வார்த்தை எது வாசிட்டிங்களா? சரி, ரைட். அடுத்து பார்த்திங்கன்னா சரி, மூணாவது ஒன்று, பாவம் எப்பொழுதும் கண்களுக்கு முன்பாக நிற்கும் என்ற உண்மை தாவீதுக்கு தெரிஞ்சது. இன்றைக்கி நமக்கு தெரியணும். அதுக்காக தான் தாவீது தெரிஞ்சால் மட்டும் போதாது. தேவன் ஒருவருக்கு விரோதமாக எல்லா பாவங்களும் செய்யப்படுகின்ற உண்மை தாவீதுக்கு தெரிஞ்சது. அதே போல் அந்த இளையகுமாரனுக்கு தெரிஞ்சிச்சு பாருங்கள். சோத்திரம். மூணாவது, பாவம் தேவனிடத்தில் அறிக்கை செய்யப்பட வேண்டும். நல்லா கவனிங்க, பாவம் என்ன செய்யப்பட வேண்டும்? தேவனிடத்தில் அறிக்கை செய்யப்படணும். சங்கீதம் 51:1 வாசிங்க. தேவனே உமது கிருபையின்படி இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என்ன செய்யணும்? என் மீறுதல் நீங்கள் என்னை சுத்திக்கிறீங்கப்பா. நான் மீறுதலுக்கு உட்பட்டுட்டேன், என்னை சுத்திக்கிறீங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேட்குறாரு. இன்றைக்கி அப்படி தான் நம்ம ஜெபிக்கணும். உமது கிருபையின்படி எனக்கு இறங்குங்கப்பா. இந்த வசனத்தை கொண்டே ஜெபிங்க. அந்த வசனத்தின்படி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பெரிய பதில் உண்டு. ஆமாம், அடுத்து சொல்கிறாரு, உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்கள் என்னை சுத்திக்கிறீங்க. இன்னொரு வசனம் சங்கீதம் 51:4. சோத்திரம். சரி, ஏற்கனவே வாசித்த வசனம் தானா? இல்லை, இப்போ சங்கீதம் 51. சரி, ஆமாம், அதில் இன்னொன்று என்ன இருக்குன்னா, சோத்திரம் தேவரே கீழே உள்ள பகுதி முக்கியம். இது ஒன்று சம்மந்தப்பட்ட வசனம். சரி, ரைட். இப்போ இன்னும் சில வசனம் சொல்கிறேன், இன்னும் புரியும் பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும் பாவங்கள் அறிக்கை செய்யப்படுகிற குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 யோவான் 1:8 9 மறக்கக்கூடாது. 1 யோவான் நான் சொன்ன பார்த்தீங்களா, நம்மிடத்தில் பாவம் இல்லை என்போமால நம்மை நாமே நமக்கு யோவான் தன்னையும் சேர்த்து சொல்கிறாரு, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் ஊழியக்காரர் அவரும் சபையாரையும் சேர்த்து சொல்கிறாரு, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் ஒரு நான் பாவமே செய்கிறது இல்லையே, நான் ரொம்ப நல்லா கரெக்டாக நடக்கிறேன்னே.
சோத்திரம் அப்படிலாம் சொல்லக்கூடிய இது மிஞ்சின நீதிமானை போன்ற காரியம். 100% யாரும் ஆண்டவரை இயேசுவை போன்று பெர்ஃபெக்ட் பரிசுத்தவான்கள் ஒருத்தர் இல்லைங்க. அவர் தான் மட்டும்தான். நம்ம பரிசுத்தம் ஆகிக்கிட்டே இருக்க வேண்டியவங்க. சோத்திரம். இன்னும் சொல்ல போனால் நம்ம அதை நோக்கி நம்ம முன்னேறி கொண்டு போய்கிட்டே இருக்குன்னு தான். ஆனால் சோத்திரம் வேதம்னு சொல்லுகிறது என்னன்னா, சமாதானத்தின் தேவன் தாம் என்ன செய்வாரா, முற்றிலும் பரிசுத்தமாக்கக்கூடியவர் அவர் தான். கர்த்தருடைய வருகையை சேர்த்து கொள்ளப்படுகிறதுக்கு ஏதுவாக அதற்கேற்ற அந்த பரிசுத்த நிலவரத்தில் நம்ம கொண்டு வந்து சேர்க்கிறவர் கர்த்தரே, தேவனேன்னு வேதம் சொல்கிறது. சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது, சபையை சேர்த்துக்கொள்ள வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாகனு வேதம் சொல்லுது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை இங்கே 8ஆம் வசனம் மறுபடியும் போகலாம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால், அப்போ ஒரு நாள் நம்ம என்ன சொல்லக்கூடாது, நான் ரொம்ப கரெக்டுங்க, எனக்கு பாவம்னா என்னன்னே தெரியாதுங்க, அவ்வளோ பச்சை புள்ளங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால், இந்த மூணு பிள்ளைகள் இருக்குது, அதுகள் பாவம் இல்லை, அது பாவம் தெரியுமா? அப்படியே சோத்திரம் சபைக்கு பேர பிள்ளைகள்லாம் கொடுத்துருக்காரு, இன்னும் நிறைய பேர பிள்ளைகளை கொடுப்பாராக. அல்லேலூயா. சபையில் சோத்திரம் குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவன் சோத்திரம் மழலை பட்டாளங்கள் நிறைந்திருப்போறாங்க. அல்லேலூயா. சபையில் இருக்கட்டும். பிள்ளைகளையும் கர்த்தர் தருவார், பேர பிள்ளைகளையும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கையை தளர விடாதீங்க. நான் அதைத்தான் நான் சொல்லுவேன். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆமாம், நாங்கள் இருந்த விசுவாசியாக இருந்த சபையில் 43 வயசில், நல்ல கவனிங்க, அதெல்லாம் சிஸ்டர் இடையில சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தெரியாது. ஜெயந்தி என்ற அக்கா, அவங்க கணவர் இப்போ ஊழியம் செய்கிறாரு. அவரெல்லாம் ஆண்டவர்னாலே பிடிக்காது, அப்படி இருந்தவர். சோத்திரம். எங்கள் சர்ச்சுக்கு இப்போ மூலக்கடையில் இன்றைக்கி அந்த சர்ச் இருக்குது, சியோன் பெந்தகோஸ்தே சபை. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் வாடகைக்கு இருந்தாங்க. சாட்சி சொல்கிறேன் விசுவாசத்துக்காக. 43 வயசுங்க அந்த சகோதரிக்கு. அப்போ வீட்டுக்காரருக்கு எத்தனை வயசு இருக்கும் பாருங்கள். 43 வயசில் சோத்திரம் சபைக்கு வந்தாங்க. அது பிறகு தான் ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தாரு. சோத்திரம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 40 வயசில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க, விசுவாசத்தோடு ஜெபிச்சுக்கிட்டே. நான் சபை முழுவதும் ஜெபிப்போம். அவங்களும் விசுவாசம் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நல்ல அழகான பெண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. என்ன ரூபவதி இல்லையே, ரூத் ரூபவைன்னு பேர் வச்சாங்க. என்னது, அவ்வளோ அழகாகவும் இருக்கும் அந்த பெண் பிள்ளை. ரூத்து ரூபவதின்னு பேர் வச்சாங்க. இன்றைக்கும் ஜாட்சியா சோதரம். ஆமாம், ஒரு இடத்துல அவர் எம்டிசியில் கண்டக்டராக இருந்தார். அவர் ரிட்டையர்ட் ஆகி இன்னைக்கு ஊழியம் செஞ்சிட்ருக்கிறாருங்க. கடவுளே இயேசு கிறிஸ்தவமே பிடிக்காது அவருக்கு, சர்ச்சுக்கே வரமாட்டார். அந்த சிஸ்டர் தான் வருவாங்க. இன்றைக்கி அவரும் மனம் திரும்பி ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு விசுவாசியாக மாறி சோதரம் என்ன பண்ணார். ஆமாம், இன்றைக்கி அவர் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. சோத்திரம். அவர் இருக்கிற பகுதியில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே இல்லை, அவங்க இங்கே போய் திண்ணனூரா ஏதோ அவங்ககிட்ட ஒரு போயிட்டாங்க. அங்கே வேப்பம்பட்டுன்ற இடத்துல, வேப்பம்பட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அங்கே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாட்சி. 43 வயசு. நீங்கள் ஆச்சரியம், 43 வயசில் சோதர பெண்களுக்கு பெண் குழந்தை பிறக்குமா அப்படியெல்லாம் யோசிப்பீங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்கள். அப்போ அவருக்கு 43னா அதுக்கு உங்களுக்கு அவருக்கே கூட இருந்திருக்கும். அந்த சிஸ்டருக்கு அந்த அக்கான்னு தான் நான் சொல்லுவோம். 43 வயசுக்கு அந்த அக்கா. 45 வயசு எப்படி குறைஞ்சபட்சம் இருக்குமா, 2-3 வயசு கூட இருப்பாரா? சோத்துரு. அப்போ அதெல்லாம் குழந்தை பிறந்தது. நம்பிக்கை தளர விடாதீங்கன்றக்காக சொல்கிறேன், அவங்க சாட்சியாக சொல்கிறேன். சரி, ரைட்டு. கர்த்தர் சோதரம் உண்டாடும். நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ளே என்ன செய்யாது, சத்தியம் இருக்காதுங்க. அதனால பாவம் இல்லைன்னு சொல்கிறவங்கள்ட்ட சத்தியம் இல்லைன்னு அர்த்தம். வசனத்தை நல்லா கவனிக்கலாம். அடுத்த வசனத்தை வாசிங்க. இது முக்கியம். பாவங்கள் செய்தாச்சா? செய்தாச்சான்னா அப்போ துணிகரமாக செய்யலாமான்னு சொல்ல வரல, நான் லைசன்ஸ் கொடுக்கல. ஒருவேளை சிறு பாவங்களுக்கு நான் சொல்கிறேன். துணிகரமான பாவங்கள்னால் அது ஆண்டவர் பயங்கர தண்டனை வந்துடும். அதெல்லாம் எப்படி இல்லை, ஏதோ அறியாமல் பொய் சொல்லிட்டீங்க, சோத்திரம், எரிச்சல் அடைஞ்சிட்டீங்க, கோவப்பட்டுட்டீங்க, பொறாமப்பட்டுட்டீங்க. இதெல்லாம் பாவம் தானே? இது பாவம் இல்லையா? சோதரம். சில சமயம் குடும்பத்தில் சமாதானம் இல்லாதபடிக்கு ஏதோ கெட்ட வார்த்தையை ஏதோ யாராவது சொல்லிட்டீங்க. சொல்லக்கூடாத வார்த்தையை சொன்னால் கெட்ட வார்த்தை தான். சோதரம். ஆகாத சம்பாஷணைகள் என்ன செய்யுமா, நல்ல ஒழுக்கங்களை கெடுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாத சம்பாஷணைகளே கெட்ட. அது சோதரம். அதிக பேச்சில் பாவம் இல்லாமல் போகாதுன்னு வேதம் சொல்லுது. ரொம்ப அதிகமாக பேசினாலே பாவம் தான்.
தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருந்தோம்னா பாவம் தான். இப்படிலாம் வேதம் சொல்லுது. சோத்திரம். அப்போ நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து என்ன செய்வாராம்? எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும். ஆமாம், சோத்திரம். நம்முடைய பாவங்களை பன்மையில் சொல்லப்பட்டிருக்க நாம் அறிக்கையிடணும். ஒன்று இல்லாமல் அறிக்கையிட்டு மனம் திரும்பி அதுக்கப்புறம் பாவத்தை செய்யக்கூடாது. இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. பாவங்களை அறிக்கையிட்டு என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அதுக்கப்புறம் பாவம் செய்யக்கூடாது. சோத்திரம். அப்போ அப்படி நம்ம அப்படியே கிறிஸ்துக்கள் வளர்ந்து கொண்டே இருப்போம். ஆனால் ஒரு காலத்தில் பாவம் செய்யவே தோணாது. எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க தோணும். பேச்சில், செயலில், வாழ்க்கையில், சோத்திரம். நம்முடைய நடக்கையில், நம்ம சோத்திரம் வீட்டில், சோத்திரம் வெளியில், சபையில் எப்போதும் நம்ம உண்மையாக இருக்க கவனம், பரிசுத்தமாய் வாழ கவனமாக இருப்போம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன செய்யணும்? பாவத்தை ஒத்துக்கொள்ளணும், அறிக்கையிடணும், விட்டு விட்டணும். அதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. பாவத்தில் மனுஷன் கற்பம் தரிக்கப்படுகிறாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாவத்தில் கற்பம் தரிக்கப்பட்டுள்ளோம். சங்கீதம் 51:5 சோத்திரம் தாவீது சொல்கிறார். என் பாவம், என் தாய் என்னை. ஆமாம், இது கர்த்தருக்குள் வரும்போது, பாவம் மன்னிக்கப்படும் போது, நம்ம விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதோ நான் துர்க்கணத்தில் வருவானேன், என் தாய் என்னை என்ன செஞ்சா? பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுல. இது எங்கே உருவானது? ஆதியாகமம் 3:16 சோத்திரம். ஆதி தாயாகிய ஏவாளுடைய காரியத்திலிருந்து வர்றது. வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவன் ஸ்திரியாகிய ஏவாளை நோக்கி என்ன சொல்றாரு? நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது அவ பாருங்க, சோத்திரம். நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடு என்ன செய்வாய்? வேதனையோடு பிள்ளை பெறுவாய். பார்த்தீங்களா? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பாவம், அந்த வேதனைன்றது அங்கே ஒன்று சரீர வேதனையாக இருந்தாலும் இன்னொன்று பாவம் வேதனையை கொடுக்கும். அப்போ பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டவர்கள் தான் எல்லாருமே. அதுக்கு தான் நான் ஒப்பு கொடுக்க வேண்டியிருக்கு, ரட்சிக்கப்பட வேண்டியிருக்குது, ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியிருக்குது. சோத்திரம். ஆண்டவர் பிள்ளையாய் வாழ வேண்டியிருக்கிறது. ஆமாம், ஞானஸ்நானம் எடுக்காமல் ஏசப்பா பிள்ளை அப்படிலாம் சொன்னால் ஏசப்பா பிள்ளை ஆக முடியாது. சோத்திரம். ஆண்டவர் நல்லா புரிதாமா? மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால சகோதரர்கள், சகோதரிகள், அம்மாமாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்போ தான் நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்ல முடியும். சும்மா பல தடவை வந்துட்டு போனாலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காமல், ரட்சிக்கப்படாமல், ஞானஸ்நானம் எடுக்காமல் நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏசப்பா பிள்ளை ஆக முடியாது. சோத்திரம். ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லலாமே தவிர ஏசப்பா பிள்ளை ஆகிறது எப்போன்னா, சோத்திரம், அவருடைய சொந்த ஜனமாய் மாறுவது, அவரை ஏற்றுக்கொண்டு, சோத்திரம், இனிமே சோத்திரம், அவரை தவிர வேற யாரையும் பின்பற்றாதபடிக்கு இயேசுவுக்காக வாழுவேன் என்று தீர்மானித்து என்ன பண்ணுறது? ஆமாம், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும். சோத்திரம். நீதிமான்களாக நீங்கள் மாறுவீங்க. அப்போ தேவனுடைய பிள்ளையாகிருவீங்க. அப்போ தான் தேவனுடைய பிள்ளையாகிறீங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சபைக்கு வந்துட்டாலே ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லிக்கிறாங்க. சோத்திரம். அது தப்பான எண்ணம். சோத்திரம். அதுக்கு ஒரு தகுதி இருக்குது. ஏசப்பா பிள்ளை ஆகிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. பெரிய கஷ்டமான காரியம் இல்லை, ஆனால் எளிது தான். சோத்திரம். நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இதை கொஞ்சம் நம்ம கடந்த வாரம் கூட பார்த்தோம். அப்போ பாவம் எங்கேருந்து வந்துருச்சு அப்படின்னா, ஏவாள் மூலமாக. சோத்திரம். ஆதாம் மூலமாகவும் ஏவாள் மூலமாகவும் பாவத்தில் மனுஷன் கற்பம் தெரிக்கப்பட்டான். உதாரணத்துக்கு பாருங்கள். சோத்திரம். ஆதாம் தேவனாலே என்ன செய்யப்பட்டாராம்? சோத்திரம். தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டார். ஆனால் அவருடைய சோத்திரம், ஆதாங்கம் பிறந்த பிள்ளை மனுஷ சாயலாக தான் உண்டாகினார். ஏன்? பாவத்தின் நிமித்தம். இருக்கா? வசனம் இருக்கா? சோத்திரம். பாருங்க, 5ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. தேவ சாயலாக இல்லை, தன் சாயலாக, தன் ரூபத்தின்படியே. ஆனால் இவர்களை படைக்கும் போது எப்படி படைச்சாராம்?
1:27 வாசிங்க. ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய செயலாக, யாருடைய செயலாக? தேவ செயலாக படைச்சாரு. தம்பி பிள்ளைகளை உட்கார வைங்கல தயவு செய்து கொஞ்ச நேரத்துக்கு. அது தண்ணிப்பா இதெல்லாம் தூக்கி உயரமாக, பிள்ளைகளுக்கு 8வது படிக்கு உயரமாக தூக்கி வைங்க. சின்ன பிள்ளைங்க எடுத்து விளையாடுவாங்க, அதை தண்ணி கிளாஸில் எடுத்து உயரமாக அந்த இதில் வச்சுருங்க. சோத்திரம். பிள்ளைகளை பெற்றவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சோத்திரம். சரியா பாருங்கள் இருக்கா? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அடுத்து வேதம் சொல்ல அவனை தேவ செயலாகவே, எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? தேவன் தம்முடைய செயலாக அப்படின்னா கர்த்தருடைய செயலாகவே மனுஷர் சிருஷ்டிக்கப்பட்டாங்க. மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ செயலாகவே சிருஷ்டித்தார். இது ஆதாமை குறித்து சொல்லப்பட்ட விசேஷித்த காரியம். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் இருக்குதா? ஆனால் 5ஆம் அதிகாரத்தில் என்ன வாசித்தோம்? அவன் தன் செயலாக மனுஷ செயலாக தன் ரூபத்தின்படியே குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். இது மாற்றம் உண்டாயிடுச்சு பார்த்தீங்களா? ஏன்னா பாவம் செஞ்ச பிற்பாடு அவங்க நிலவரமே மாறிப்போச்சு. ஆதாமுடைய நிலவரம், ஏவாளுடைய நிலவரமே மாறிப்போச்சு. அதான் சொல்லப்படுறாருக்கு, நான் பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நிலவரத்தில் தான் நம்ம வந்தோம், சபைக்கு வந்தோம். இன்றைக்கி கர்த்தர் சோதரம் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய சரீரமாக சபையில் இணைக்கப்பட்ட பிற்பாடு இந்த நிலவரம் மாறிடுச்சு. அல்லேலூயா, சோத்திரம். அதிலிருந்து நமக்கு விடுதலையாக கொடுத்துட்டார். சோத்திரம். சரி, ரைட்டு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாவம் கழுவி என்ன செய்யப்படணும்? சுத்திகரிக்கப்படுவது அவசியம். சங்கீதம் 51 அதிகாரம் 2வது வசனம், சங்கீதம் 51:7 2 வசனம் வாசிங்க. சங்கீதம் 51:2, சங்கீதம் 51:7 இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிட்டு சோத்திரம் பரிசுத்தமாக வாழுகிறதுக்குள்ள வழியை வசனத்தின் மூலமாக காண்பிக்கிறாரு. இதை கற்றுக்கொண்டு அறிந்து நம்ம இதன்படி வசனத்தின்படி வாழ்வோம். வாசிக்கலாம். என் அக்கிரமம் நீங்கள் இப்படிலாம் சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? சோத்திரம். ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நானும் இந்த வசனங்களை கொண்டு சின்ன காரியமாக இருந்தாலும் சொல்லி ஜெபம் பண்ணுறது உண்டு. ஏன்னா சங்கீதம் 51 வாசித்து பாருங்கள். அப்போ கிரமம் என்பது என்ன? ஒழுங்கு. அக்கிரமம் என்பது என்ன? ஒழுங்குக்கு மாறாக நடக்கிறது. தேவன் வைத்திருக்கிற ஒழுங்குக்கு மாறாக நடக்கும் பட்சத்தில் அது அக்கிரமம் என்று வேதம் சொல்கிறது. பாவம் என்பது வேற, அக்கிரமம் என்பது வேற. தீய நோக்கமெல்லாம் பாவம்தான். அப்படி தீய நோக்கமே பாவம்தான். இதெல்லாம் பார்த்தோம், கடந்த வாரத்தில் பார்த்தோம் இல்லையா? ஒரு லிஸ்ட்டு கடந்த வாரம் ஒரு 7 காரியங்கள் பார்த்தோம். இப்போ எதெல்லாம் பாவம் அப்படின்னு. சரி, அநீதி எல்லாம் பாவம், விசுவாசத்தில் வராத யாவும் பாவம், தீய நோக்கம் பாவம், நியாயப்பிரமாணத்தை மீறுவது, அப்படி வேதவசனத்துக்கு மீறுவதெல்லாம் பாவம், நன்மை செய்ய அறிந்திருந்தால் அதை செய்யாமல் போனால் பாவம், பிறனை அவமதிச்சா அது பாவம், துன்மார்க்கற்போடு வெளிச்சம் பாவம் என்றெல்லாம் கடந்த வாரம் பார்த்தோம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டு. பாவம் கல்வி இயேசுவின் ரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுவது அவசியம். இதற்கு அடையாளமாக என்ன சொல்கிறாரு பாருங்கள். சங்கீதம் 51:2 வாசித்தாச்சா? சுத்திகரியும். என் பாவம் மற என்ன சுத்திகரிங்க ஆண்டவரை, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி பரிசுத்தப்படுத்தணும். திருவிருந்துக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, அது நான் சொல்லி கொடுக்குறேன், அதே சொல்கிறீங்க. மற்ற நேரத்தில் எப்படி ஜபிக்கிறீங்க? மற்ற நேரத்தில் ஜபிக்க முடியுதா? வேத வசனம் சங்கீதம் 51 வாசிங்க. அப்போ பாருங்கள் சோதரி, எப்படிலாம் பரிசுத்தவான்கள் பாவம் செய்த போது அதிலிருந்து மனம் திரும்பும் போது எப்படிலாம் ஜபித்திருக்கிறான்றதை நமக்கு பார்க்கணும். இன்றைக்கி சங்கீதம் 51 ஃபுல்லாக நம்ம தியானித்து நல்ல ஒரு தெளிவு உண்டாகணும் உங்களுக்கு. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். சங்கீதம் 51:7 இப்போ வாசிங்க. பாருங்கள், ஈசோப்பு ஒரு தண்டுன்னு ஒரு இருக்குது. ஈசோப்பு அது ஒரு செடி. அதை என்ன செய்வாங்கன்னா சோதரம் ஆசாரியர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த இதை எடுத்து அந்த ஆடு மாடு அதோட ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நினச்சி என்ன பண்ணுவாங்க சோதரம். ஆமாம், இப்போது ஆசாரிப்பு கூட்டத்தில் அதை பயன்படுத்துவாங்க. வருகிற கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் அந்த இஸ்ரவேலனுக்கு மேலேயும் தெளிப்பாங்க. அதை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதற்கு அது அடையாளம். அல்லேலூயா. மட்டும் இல்லாமல் ஆராதனைக்குரிய பொருள் மேலெல்லாம் அந்த யூசப்பை வச்சு அப்படியே தெளிப்பாங்க. அந்த செடி எதில் முக்கிட்டு தொளிப்பாங்க? ஆமாம், ரத்தத்தை கொண்டு. ஆட்டின் ரத்தமோ மாட்டின் ரத்தமோ அது சோத்திரம். அதாவது மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட சோத்திரம் ஆராதனைக்குரிய காரியங்களில் அதை பயன்படுத்தாங்க. அதனால தான் சொல்கிறாரு ஈசோப்பினால் என்னை சுத்திகரின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி சோத்திரம் நம்ம எதனால் நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால
சுத்திகரிக்கப்படுறோம். 1 யோவான் 1:7, வெளிப்படுத்தல் 1:6 வாசிங்க. இது 2 முக்கியமான வசனம். நல்ல ஆண்டவர் இதில் இருக்கிறாரு, ஒளியில் இருக்கிறாருன்னா பரிசுத்தத்தில் இருக்கிறார். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் பரிசுத்தத்தில் நடந்தால்னு அர்த்தம். ஒருவரோடு ஐக்கியப்பட்டு இருப்போம். ஆமாம், ஒருவரோடு சபையில் ஐக்கியமாக இருக்கணும். ஊழியர்களாக நாங்கள் உங்களோட ஐக்கியமாக இருக்க விரும்புகிறோம். நம்ம நீங்கள் எங்களோடு கூட சபையோடு கூட ஐக்கியமாக இருக்கணும். நாமெல்லாம் இணைந்து பிதாவாகிய தேவனோடும் கர்த்தராகிய இயேசுவோடும் பரிசுத்தாவியானவராகிய மூன்றில் ஒருவராகிய தேவனோடும் நாம் ஐக்கியமாக இருக்க கடவோம். அல்லேலூயா. கர்த்தர் சகோதரம் ஐக்கியப்பட்டு இருக்க கடவோம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் என்ன செய்யும்? சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். எந்த மனுஷனுக்கும், இந்த உலகத்தில் வாழுகிற எந்த மனுஷனுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் கழுவப்படாமல் பரிசுத்தமடைய முடியாது. இன்னும் சொல்ல போனால் அவராலே அன்றி சொர்க்கத்துக்கு ஒரு மனுஷனும் போக முடியாதுன்னு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவராலே அன்றி வேறு ஒரு ஆள் ஜெட்சிப்பில்லை அப்படின்னு இருக்கிறது. வானத்தில் கீழங்க மனுஷனுக்குள்ளே இயேசு கிறிஸ்து நாமம் இல்லாமல் ரட்சிக்கப்படுகிறதுக்கு வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பற்றியெல்லாம் சோத்திரம். அப்படிலாம் இந்த இதெல்லாம் உணராதனால தான் ஒரு ஆள் என்ன செஞ்சுருக்கிறான், சோத்திரம் இந்த புதிய ஏற்பாடை கொடுத்துருக்குறாங்க. சோத்திரம் அதெல்லாம் பிடுங்கி என்ன செய்யலாம், குப்பையில் தூக்கி போட்டான். அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சோத்திரம் கொடுக்குறாங்கன்னா உனக்கு பிடிக்கலைன்னா வாங்காத, வாங்கி படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுட்டு போட்டோம். ஐயா, நரகத்து போகிற ஜனங்களில் பருவத்திற்கு வழிகாட்டுறோம் கிறிஸ்தவங்க. உனக்கு பிடிக்கலைன்னா போ. ஆமாம், சோத்திரம். அவங்க நல்ல வழியில் காட்டுறவங்க, நல்ல வழியை காட்டுறவங்களுக்கு அவங்களுடைய காரியங்களை ஏன் நீ தடுக்கிற? இது பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டுற காரியம் இல்லது. பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேப்பரில் வந்துச்சு பார்த்தீங்களா. சோத்திரம் இதெல்லாம் இது கூட நம்ம சோத்திரம் யூடியூப்பில் கூட சம்பவம் வந்துச்சு. அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்தால பைபிளை குப்பை தொட்டியில் தூக்கி போடுறாங்க பிடிங்கி. என்ன ஒரு இதெல்லாம் சோத்திரம், இதெல்லாம் ரொம்ப தப்பான காரியம். சரி, அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யும்? சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தல் 1:6 வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து பாவங்கள் நம் பாவமே இல்லாதபடிக்குன்னு அர்த்தம். நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து இதை செஞ்சார் ஆண்டவர். சிலுவை மரணத்துக்கு போனார், பாடு அனுப்பித்த இந்த நாட்கள் ஆண்டோடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை தியானிக்கிற நாள். எத்தனை பேர் காலேஜ் ஜபத்துக்கு வர்றீங்க? காலையிலே ஆண்டவர் சமூகத்தில் தேடி ஆராதிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், ஸ்பெஷல் மீட் இது சகோதரர்கள் ஐக்கிய கூடுகன்னு வைக்கிறோம். சோத்திர வார ஏன்பா கொஞ்சம் தம்பியில் சவுண்டு ஏமா இப்போ ஏமா ரேகா கொஞ்சம் கூப்பிட்டு வச்சுக்கப்பா, எனக்கு டிஸ்டர்ப் ஆகிடும். ஒரு செய்தி கொடுக்கும்போது பிள்ளைகளுடைய சத்தம் என்ன ஆகுதுன்னா டைவர்ட் ஆகுது. சோத்திரம். பாருங்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை எப்படியா மாற்றியிருக்கிறாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆகின அவருக்கே என்ன செய்ய உண்டாகும்? மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். சோத்திரம். அப்போ நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தான் தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் நம்மை கழுவி, பாவங்கள் கழுவப்பட்டால் தான் என்ன நடக்கும்? நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்கள் ஆசாரியர்கள் மாற்ற முடியும் தேவனால். அப்படி மாற்றியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள் ஆசாரியர்கள் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான். புதிய ஏற்பாட்டில் சோத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரையும், ஊழியர்கள் மட்டுமல்ல விசுவாசிகளாய் உங்களையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறாரே. அல்லேலூயா. ஆமாம். அப்போ சகோதரிமார்கள் அம்மாமார்கள்லாம் நீங்கள் ராஜாத்திகள். சோத்திரம். ஆண்கள் எல்லாம் ராஜாக்களாக மாற்றியிருக்கிறாரே. சோத்திரம். அது ராஜ அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம். சோத்திரம். இதெல்லாம் விலைக்கு சொல்லணும்னா இதுக்கு தனியாக நம்ம செய்தி நம்ம கொடுக்கலாம். சரி, கர்த்தருக்கு வரக்கூடிய நாட்கள் கர்த்தர் சுத்தமானால் பார்ப்போம். அப்போ வெளிப்படுத்தல், அப்போ 1 யோவான் 1:7 மறக்கக்கூடாது. வெளிப்படுத்தல் 1:6, 1 யோவான் 1:7 தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன செய்யுமா? சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எந்த மனுஷனை உலகம் இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவங்களையும் கழுவி பரிசுத்தப்படுத்தக்கூடிய வளம் இயேசுவின் ரத்தத்துக்கு இருக்குது. அதனால தான் அவர் தேவன் மனித அவதாரம் எடுத்து ஏன் வந்தாருங்க, ஏன் வரணும் அப்படிலாம் கேள்வி கேட்குறவங்களுக்கு இதுதான் பதில்.
ஏன் வந்தாருன்னா, சோத்திரம் உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் பாவத்தில், தேவனால் படைக்கப்பட்ட ஜனங்கள் பாவத்திலையும் சாபத்திலையும் பிசாசின் பிடியிலையும் அடிமைத்தனத்திலையும் கர்த்தர் சோத்திர வியாதியிலும் வேதனையிலையும் கண்ணீரிலையும் வாழும்போது சோத்திர தேவன் இரக்கம் கொண்டு தம்முடைய ஒரே பேராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினார். சோத்திரம் அவர் சோத்திரம் என்ன செஞ்சார்? ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி நல்ல வழியில் நடக்கக்கூடிய பாதையை காண்பித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து நீதியாய் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அல்லேலூயா, சோத்திரம். சரி, வாழ்ந்து நமக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காண்டிட்டு போனார். அப்படிப்பட்ட தலைவரை காண்பி சொல்லுங்க. அப்படிப்பட்ட சோத்திர ஒரு பரிசுத்தவனை ஒருவரும் காட்ட முடியாது. சோத்திரம். சரி, அவருக்கு நிகரானவர் அவரே என்று சொல்லத்தக்கதாக இன்னைக்கும் அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர், நல்ல கர்த்தர், நல்ல தேவன், சோத்திரம், நல்ல இரட்சகர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அதில் உண்மையிலே நம்ம சந்தோஷப்படணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகணும். உள்ளத்தில் அடுத்து பார்த்தீங்களா, 6வது, உள்ளத்தில் உண்மையற்ற நிலை குறைவு ஆகியவை பாவத்திற்கு வழி நடத்தும். என்ன செய்யும்? உள்ளத்தில் உண்மையற்ற நிலை இருந்துச்சுன்னா, குறைவான காரியங்கள் இருக்குமானால் அது பாவத்திற்கு வழி நடத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 51:6 வாசிங்க. சங்கீதம் 51:6. உள்ளத்தில் உண்மை இருக்கணும் நமக்கு. இன்னைக்கு பொய் தான் இன்னைக்கு உலகத்தில் நிறைய காரியங்கள். கோயப்பல்ஸ் பிரச்சாரம்னு சொல்லுவாங்க. பொய் தான். யாரு? சோத்திரம் ஹிட்லருடைய சோத்திரம் காரியம். அவனுடைய நண்பன் ஒருத்தன் பேர் கோயபல்ஸ். அவன் சோத்திரம் அவன் உண்டாக்க அவனுடைய தத்துவம் தான் கோயபல்ஸனுடைய தத்துவன்றது. அதாவது பொய்யை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் அது நம்ம ஜனங்கள் நம்பிடுவாங்க. அப்படி சில என்ன பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் இன்னைக்கு இருக்குது. கர்த்தர் பொய்யே சொல்லி அதே நம்ப வச்சு ஏமாற்றி சோத்திரம் சில சமயங்கள்லாம் அப்படி கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது என்று சோத்திரம் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறாங்க. சரி, அது எந்த இது இப்படின்னு நம்ம சொல்லிருக்கிறது இல்லை. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கருணத்தில் ஞானத்தை என்ன செய்வீர்? எனக்கு தெரியப்படுத்துவீர். சரி, அடுத்து இப்போ சொல்ல போகிறது சில பாயிண்ட்டுகளை வேகமாக சொல்லிட்டு போகிறேன். பாவம் கல்வி சுத்திகரிக்கப்படும் போது என்ன நடக்கும்? பாவம் கல்வி சுத்திகரிக்கப்படும் போது என்ன உண்டாகுது அப்படின்னா, சோத்திரம் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகுமாம். அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டானுச்சு. அப்போ பாவமே இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, கழுவப்பட்டு சோத்திரம் சுத்திகரிக்கப்படாது இருக்குச்சுன்னா சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சியும் இருக்காது. வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 51:8 வாசிங்க. சங்கீதம் 51:8. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். ஆமாம், பாருங்க, தாவீதை என்ன நொறுக்கி இருக்கிறார் பார்த்தீங்களா? சும்மா விட மாட்டாருங்க. ஊழியக்காரனாலும் இருந்தாலும் தேவனுக்கு பயந்து நடக்கலைன்னா சும்மா விட மாட்டார். விசுவாசியாக இருந்தாலும் மனம் திரும்பி வாழாத பட்சத்தில் சோத்திரம் சும்மா இருக்க மாட்டார். சும்மா அப்படியே பரிசுத்தம் இல்லாமல் ஜீவித்த அந்த நம்ம ஆண்டோடைய வருகையில் எப்படி போகிறது? மனவாட்டி சபையாக எப்படி மாறுறது? கிறிஸ்துக்கள் எப்படி தேறினவர்களாக நாம் உருவாகிறது? முடியாதே. சோத்திரம் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கழுவி வரும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் எப்போ கேட்கும்? எப்போ உண்டாகும்னா மனம் திரும்பினா தான் கிடைக்கும். அல்லேலூயா. எப்போ வரும்? மனம் திரும்பி வாழ்ந்தால் தான் கிடைக்கும். மனம் திரும்பாத பட்சத்தில் சோத்திரம் ஒரு பாட்டு ஒன்று, குற்றம் செய்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்பது ஏதுன்னு ஒரு பாட்டு உலகத்தாரே பாடி வச்சுருக்கான். பாருங்க, சோத்திரம். ஆமாம், ஒருத்தர் அப்படியே குஷ்டரோகம் ஆமாம் சோத்திரம் புலம்பி பாடுற மாதிரி அந்த பாட்டு வரும். சோத்திரம் அந்த காலத்து பாட்டு, அந்த காலத்தில் உள்ள காரியம். சரி, அதில் அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சி, குற்றம் செய்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்பது ஏது அப்படின்னு சோத்திரம் சொன்னது சரியானது தான். நிம்மதி வராது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா உற்சாகமான ஆவி தாங்கும். அதாவது பாவம் கல்வி சுத்திரிக்கப்படும் போது சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். 1. 2வது, உற்சாகமான ஆவி என்ன செய்யும்? நம்மளை தாங்கும். உற்சாகமாக மனம் திரும்பும் போது உற்சாகமான ஆவியை நம்ம கொடுத்துருவார். அது வரைக்கும் சோத்திரம் அவருக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. சோத்திரம் பாருங்கள் என்னெல்லாம் சொல்கிறாரு பார்த்தீங்களா? சங்கீதம் 51 சோத்திரம் 10-11 வாய்ப்பை வாசிங்களேன். தேவனே, ஏன்னா என்னுடைய இருதயம் அசுத்தம் அடைஞ்சு போச்சு பாவம் செஞ்சதுனால. இப்போ சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டின்னு சொல்கிறாரு.
சுத்த இருத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை, நிலைவரமான ஆவி தேவனுடைய ஆவி இங்கே சொல்கிறது. அவர் தன்னுடைய ஆவி சொல்லலை, நிறைவரமான ஆவியே என் உள்ளத்தில் என்ன செய்யுங்க ஆண்டவரே. ஆமாம், புதுப்பி நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நிறைந்திருந்தேன். இப்போ தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே பாவம் செஞ்சதுனால செயல்பட முடியல. நிலவரமான ஆவி என் உள்ளத்தில் புதுப்பியும். அடுத்து சொல்கிற சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்கப்பா. இப்படிலாம் ஜெபிச்சிருக்கீங்களா? உடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன்? சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க. உடைய பிள்ளையா வாழுகிற பாக்கியத்தை விட்டு என்னை எடுத்துடாதீங்கன்றாரு. எனக்கு ராஜாவா இல்லையான்னு பரவாயில்ல, நான் உங்களுடைய சமூகத்தில் நான் இருக்கணும், நான் உங்களுடைய பிள்ளையாவை வாழணுமாண்டவரை. அவர் ராஜாவை தான் ரொம்ப அவர் மதிக்கலைங்க. அவர் தேவனுக்காக வாழணுன்ற வைராக்கியம் தான் அவர் இருந்துச்சு. பொதுவாக மற்ற ராஜாக்களுக்கு அவருக்கு வித்தியாசமான ஒரு காரியம். சோத்திரம். பாருங்க சொல்கிறார், ஒரு சமூகத்தை விட்டு என்ன செய்யாதீங்க, தள்ளாமலும் ஒரு பரிசுத்த ஆவியின் இடத்துல எடுத்துக்கொள்ளாமன்னு சொல்கிறாரு. தெரியுது, பயந்து போய் சொல்கிறாரு, ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவி இடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாதுன்னு. ஆண்டவரே பரிசுத்த ஆவி எப்போ தந்தார் சொல்லுங்க பார்ப்போம். சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் யார் மேலே வந்து இறங்கி தங்கிட்டாரு? தாவீது மேலே தங்கிட்டாரு. சவுல் மேலே இருந்த ஆவியானவர் வெளியே போய் எந்த ஆவி உள்ளே பூந்துருச்சு? பொல்லாத அழைக்கிறக்க ஆவி உள்ளே வந்துருச்சு. அதுக்காக தான் நானும் சொல்கிறது உங்களை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய வல்லமையாகிய அசுத்த ஆவியின் தாக்குதல் உங்களுக்கு இருக்காது, குடும்பத்தில் இருக்காது. அல்லேலூயா. இல்லைன்னா போட்டு உருட்டுது, அரடு பிரட்டுது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. என்னது சோத்திரம். ஆமாம், பிசாசு பயங்கரமாக என் வீட்டில் போராடுறாங்க. ஏன் போராட விட்ட நீ? பிசாசு ஆட்டுன்னு ஆட்டுறாங்க. ஆமாம், ஆட்டுமா, ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம விடலாமா? அவனை துரத்த வேணாமா நம்ம? அல்லேலூயா. சொல்கிறது பார்க்கணும். பிசாசு என்னை பாடாப்படுத்துகிறாங்க. எல்லாரையுமே படுத்துவான். அவர்களுக்கு இடம் கொடுக்குறவங்கள தான் பாடாப்படுத்துவான். கேட்குறதுனா இங்கே இப்படி வார்த்தையெல்லாம் நான் கேட்குறதுனால தான் சொல்கிறேன். சில பேர் ஆனால் நீங்கள் ரசிக்கப்பட்டவங்க உஷாராக இருப்பீங்க. இப்படி சொல்கிறது கொஞ்சம் கம்மி. ரசிக்கப்பட்டால் புதுசாக வர்றாங்க பார்த்தீங்களா, ஐயோ எனக்கு சோத்திரம் இப்படி உருட்டுன்னு உருட்டுது, என்ன பிரட்டு கர்த்தர்கள் வளராத ஆளுக்கள், ரசிக்கப்பட்டு தொடக்கத்தில் இருக்கிற ஆளுகள் இருப்பாங்க. அப்படி பாருங்கள், இதெல்லாம் சொல்கிறது ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஆமாம், சோத்திரம் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பயந்து வாழுங்க. கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சோத்திரம் எல்லா ஆவியும் ஓடி போகும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்கள் மேல் தங்கி இருப்பார், உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. வசனத்தின்படி தான் சொல்கிறேன் நான். ஆமாம், அது நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சோத்திரம். அப்போ நம்ம விட்டு நம்ம உலகத்தில் வாழ்ந்தோம், பாவத்தில் வாழ்ந்தோம். அப்போ பிசாசு பிடிச்சி அலக்கழிச்சது. அது சபைக்கு வந்த பிற்பாடு, ஜெபம் பண்ண பிற்பாடு சோத்திர ஊழியர்கள் ஜெபிப்பாங்க, சபையார் ஜெபிப்போம். அந்த பிசாசின் தாக்குதல்லாம் விலகிறோம். அந்த பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடும். சோத்திரம். அப்போ கர்த்தருக்குள்ளாக வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையில் ஐக்கியமாக உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சோத்திரம் அந்த ஆவி தாக்காது. ஆனால் மறுபடியும் தேவனை விட்டு விலகி போய் உலக வழிபாட்டில் சிக்கிக்கொள்வோமானால் ஒன்று போச்சுன்னா 7 வந்து உட்காந்துக்கிறோம் அப்படின்னு பைபிளில் இருக்கா? இருக்கு. சோத்திரம். மத்திய புத்தகத்தில் இருக்கு. ஆண்டவர் சொன்னது தான். அதனால கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். சரி, இப்போ டைம் இல்லை, இன்னொரு நாள் அது வேணா விளக்கமாக அதை நம்ம பார்க்கலாம். மத்தேயு இருக்கு, 12ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அது வாசிக்கலாம். உன்னோட ஆவி ஒருத்தர் போன பிற்பாடு அது 2 மட்டும் வாசிக்கலாமா? சரி. சோத்திரம். என்ன அசுத்தாவியை லேசாக நினைக்கக்கூடாது. அதுக்கான பெரிய ஆளும் இல்லை. ஆனால் அசால்ட்டாக இருந்தோம்னா சோத்திரம். நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி பார்த்தீங்களா, உரிமை கொண்டாட போகிறாங்க. அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாக இருக்கவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாக இருக்கேன் கண்டு. எப்போ விட்டு போனது? எப்போ சபைக்கு வந்து ஆண்டவராக இயேசு விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போது அந்த பொல்லாத ஆவி வெளியே போயிடுச்சு. ஆனால் மறுபடியும் சோத்திரம் அப்படி ஸ்டடி இல்லாமல் மறுபடியும் உலகத்தில் போய் உலக வழிபாடு மற்ற உலகத்தின் சடங்காச்சாரங்களில் சிக்கிக்கொள்ளும் போது மறுபடியும் என்ன பண்ணு, அது ஒன்று போனது ஒன்றா திரும்பி வராதான். எத்தனை வருமா? 7 வந்துடும். 1 போயிட்டு 6 ஏற்க சேர்ந்து வந்துடுது. 7 வந்து குடி இருந்துக்கிட்டு அழக்கழிக்குமா பாருங்கள். வசனத்தை கவனிங்களேன். சோத்திரம். திரும்பி வந்து தண்ணியிலும் புல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டி கொண்டு வந்து
உட்புகுந்து அங்கே குடியிருக்குமா, குடியிருக்குது. அப்போ குடியிருக்க இடம் கொடுக்குறாங்க. அப்பொழுது அந்த மனுஷனுடைய அந்த மனுஷியுடைய முன்னிலைமையிலும் அவர்கள் பின்னிலைமை எப்படி இருக்குமா? ஆமாம், ஒன்றே பெரிய பாடுபடுத்துதுன்னா 7 உள்ளே நுழைஞ்சிச்சுன்னா கேடு எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும், அதிக கேடு உள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்தி யாருக்கு சம்பவிக்கணும் என்றார். யார் சொன்னார்? ஏசப்பா சொன்னது. சரி, வீட்டில் போய் முன்னாடி பின்னாடி வாங்க வசனங்களை வாசித்து பாருங்கள், நமக்கு நேரம் இல்லை. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். சரி, ஒன்று, நம் பாவம் கல்வி சித்தரிக்கப்படும் போது சந்தோஷ மகிழ்ச்சி உண்டாகிறது. 2வது, உற்சாகமான ஆவி நம்மை தாங்குகிறது என்று பார்த்தோம். அடுத்து சங்கீதம் 51 அதிகாரம் 13 வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 51:12 வாசித்தோமா? உற்சாகமான ஆவி தாங்கினது வாசிட்டோம். சரி, அடுத்து பாவிகளுக்கு தேவனுடைய காரியங்களை உபதேசிக்க முடியும். எப்போ? மனம் திரும்பின ஒரு மனுஷன்தான் பாவிகளுக்கு உபதேசிக்க முடியும். நல்ல பாருங்கள், சின்ன ஒரு ஊழியத்தை செஞ்சாலும் கூட, சண்டே கிளாஸ் ஊழியம் செய்கிறீங்க, சபையில் ஊழியம் செய்கிற பிள்ளைங்க, நீங்கள் நல்ல முன்மாதிரியாக இருந்து சகோதர சண்டே கிளாஸ் டீச்சராக இருக்கலாம், நமக்கு நல்ல மூத்தவங்க இருக்கிறீங்க, மூப்பர்லாம் இருக்கிறீங்க, நீங்களாம் முன்மாதிரியாக நீங்கள் இருந்து சோத்திரம். அப்போ என்ன செய்யலாம்? மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்லும்போது ஏற்றுக்கொள்வாங்க. இப்போ நான் உதாரணம் தெரிந்துங்க, நான் பரிசுத்தமாக இப்போ நான் போதிக்கிறேன். நான் ரொம்ப கவனமாக இருந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி வசனங்களை எடுத்து போதிக்கிற மட்டும் இல்லை, இந்த வசனத்தின்படி வாழ நான் சோத்திரம் முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் சோத்திரம் தேவனுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். தேவ சமூகத்திலேருந்து சொல்கிறேன். நான் சோத்திர குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கிறேன், சபைக்கு உண்மையாக இருக்கிறேன். அப்போ உண்மையாக இருக்கிறனால சொல்கிறது தப்பு இல்லை. அதே போல் நீங்களும் இருக்கணும்னு விரும்புகிறேன். இருக்கணும். கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உண்மையாக, பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு உண்மையாக இருக்கணும். இப்படிலாம் இருக்குதுங்க. சோத்திரம். சரி, பாருங்க, பாவிகளுக்கு தேவனுடைய காரியங்களை உபதேசிக்க முடியும். சங்கீதம் 51:13 வாசிங்க. அப்போது அப்போ எப்போ உமது ரட்சத்தின் சந்தோஷத்தை திரும்ப எடுத்து எனக்கு திரும்ப தாங்கன்றாரு. உற்சாக ஆமி என்னை தாங்கட்டும் சொல்கிறாரு. உங்கள் சமூகத்தை விட்டு 11ஆம் வசனத்தில் என்னை தள்ளாமல் இருக்குன்னு சொல்கிறாரு. ஒரு பரிசுத்த ஆவி என்ன செய்யுங்க? சமூகத்தை விட்டு தள்ளக்கூடாது. சோத்திரம். பார்த்தீங்களா எவ்வளோ அக்கறை இருக்குது? பார்த்தீங்களா? எனக்கு எது இருக்குதோ இல்லையோ உங்களோட சமூகம் இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமாம், எதுக்கு நீ எனக்கு பணம் இருக்குதோ சொத்து இருக்குதோ இந்த பதவி இருக்குதோ இல்லையோ அது எனக்கு பொருட்டு கிடையாது. நான் ராஜாவாக இருக்கிறேன். ஆனால் என்ன ராஜாவாக இருக்கும்போது என்ன தப்பு பண்ணார்? சோத்திரம். அப்போ என்னிடத்துலேருந்து ஒரு பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாது இருங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவிய இடத்துல இருக்கணும் ஆண்டவரே. சோத்திரம். அப்போ பாருங்கள் எவ்வளோ அக்கறை இருக்குது பார்த்தீங்களா அவருக்கு. வேறு மற்ற காரியங்கள் மேலே அவருக்கு ஒன்றும் நாட்டம் இல்லை. அப்போ ஆவிக்குரிய காரியங்கள் மேலே சரியான கவனம் உடையவராக இருந்தார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அப்போ சங்கீதம் 51:13 அப்பொழுது தான் என்ன செய்வேன்? பாதகருக்கும் அது வழியில் உபதேசிப்பேன். நானே பாவியாக இருந்து பாதகருக்கு எப்படி உபதேசிக்க முடியும்? அப்போ நான் உண்மைக்கு ஏற்ற பரிசுத்தனாய் வாழ்ந்து நான் பாதகருக்கு உபதேசிக்கணும், ரசிக்கப்படாதவங்களுக்கு உண்மை குறித்து சொல்லணும் அப்படின்னு அர்த்தம். அந்த வசனத்தினுடைய அர்த்தம். பாவிகள் அப்போ என்ன செய்வாங்க? உம்மிடத்தில் திரும்புவார்கள். பாவத்திலே வாழ்கிற ஒரு மனுஷன் பாவிக்கு புத்திமதி சொல்லி பரிசுத்தத்தில் நடத்த முடியாது. நல்லா கவனிக்கணும். அதுதான் சொல்கிறாரு, பாவிகளுக்கு நான் பாதகருக்கு உபதேசிக்கணும்னா உபதேசிக்க விரும்புகிறேன். பாவிகளும் இடத்தில் மனம் தருவாங்கள். எப்போ நான் மனம் திரும்பி நல்ல விதமாக உமக்கு பிரியமான நான் வாழும்போது தானே அது நடக்கும். அதனால் இப்போ உங்களுடைய பரிசுத்தாவி என்கிட்ட இருக்கணுமே, உங்களுடைய சமூகம் என்கிட்ட இருக்கணுமே, சின்ன சந்தோஷத்தை திரும்ப நான் பெற்றிருக்கணுமே அப்படின்னு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நாமும் அப்படி இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 51:11 சொல்கிறாரு. பாருங்க, 51:11 வாசித்தோமா? சரி, வாசிக்கலாம். ஒரு சமூகத்தை விட்டு அதான் இங்கே வருது, இந்த பாயிண்ட் வருது. சங்கீதம் 51:11 ஒரு சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் ஒரு பரிசுத்த ஆவியை என்னிடத்துல எடுத்துக்கொள்ளாமலும். ஆமாம், சோத்திரம். இதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, கண்ணீரோடு ஜெபிக்கணுங்க. ஜெபிக்கும் போது சில காரியங்களை பாரப்படுத்துவார் ஆண்டவர். கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தலோடு கூட அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிற பழக்கத்தில் நீங்கள் பழகிக்கங்க. நான் என்னை அர்ப்பணிக்கும் போது நாங்கள் ஃபுல் பிட்டுன்னு பார்க்க மாட்டேன். எல்லாரும் மற்றவங்க என்ன நினைப்பாங்களாம் பார்க்குறது இல்லைங்க. உண்மையை சொல்கிறேங்க. நான் விசுவாசியாக இருந்த காலத்துலேருந்து சொல்கிறேன். ஆராதிக்கிற வேலையில் கர்த்தர் அந்த தேவ பிரச்சனை இறங்கி என்னை சோத்திரம் நிரப்பும் போது அப்படியே தேவ பிரச்சனத்தில் அப்படியே சோத்திரம் அழுத கண்ணீரால் அந்த தேவ மகிமை இறங்கும் போது கண்ணீர் வரும். சில பேர் பாரப்படுத்தி ஆண்டவரை ஜெபிக்க வைப்பார். அப்போ அழுது ஜெபிக்கிறது உண்டு.
சோதரன் இந்த அனுபவத்துக்குள்ளலாம் வரணும். இருதயம் உங்களுக்கு கடினமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்ணில் கண்ணீர் வராது, அழுக வராது, தேவ பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. பாருங்க, மற்ற காரியம் தேவ சமூகத்துக்கு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு இருக்கிற பாரங்கள் இதெல்லாம் இறக்கி வச்சுருங்க. நீ பாரத்தை சுமந்து கொண்டே தேவனை ஆராதிக்க முடியாதுங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? என் வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும். என் ஜெப வீட்டில் என் ஜனங்களை கொண்டு வந்து என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இங்கே வந்துட்டு துக்கமாக இருந்துக்கிட்டு சோத்திர வேதனை இருக்கக்கூடாது. எதுக்கு அழுகணும்னா ஒன்றுக்காக அழுகணும். தேவ பிரசனை வரும்போது நம்ம மறந்து நம்முடைய ஜீவியத்தில் நம்ம சரி பண்ண வேண்டிய காரியங்களை சரி பண்ணுறதுக்கும் மகிழ்ச்சி அடைப்பதற்கும், அதே சமயத்தில் கர்த்தர் சோத்திரம் ஆத்மாக்களுக்காக நம்ம எப்போனாலும் அழுது ஜபிக்கிறது தேவனுக்கு பிரியம். அல்லேலூயா. ஆமாம், இதை நீங்கள் கவனம் செலுத்தணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாவு கெம்பீரமாய் பாடும். பாவம் கல்வி சுத்திகரிக்கப்படும் போது இதெல்லாம் நடக்கும். சங்கீதம் 51:14 வாசிக்க, நம்முடைய நாவு சந்தோஷமாக கம்பீரமாய் கர்த்தரை பாடும். என்னத்தை பாடும்? நல்ல பக்தி உள்ள பாடல்களை பாடும். சோத்திரம் கிறிஸ்தவ பாடல்களை பாடும். சோத்திரம் சினிமா பாட்டை பாடாது. அல்லேலூயா. அங்கங்கே சினிமா பாட்டு பாடிக்கிட்டு கிடக்கிறான்னு சில பேர். சென்னையில் ஒருத்தர் இருக்கிறான். சோத்திரம் அப்படி ஆளுகளை கண்டா எனக்கு ரொம்ப கோவம் தான் வருது. சர்ச்சின்னு நடத்துகிறேன்னு சொல்லிக்கிட்டு சினிமா பாட்டையும் சினிமா டான்ஸையும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு சோத்திரம் வேதனையாக இருக்குது. நம்ம இதெல்லாம் பார்க்குறோமா, யூடியூப்பில் பார்த்துறோமா, நமக்கு இவங்கெல்லாம் ஏன் ஊழியத்துக்குன்னு வந்தானுங்க? சினிமா இல்லைன்னா சினிமா மோகம் இருந்துச்சுன்னா சினிமாவில் போயிட வேண்டியதானே? குத்தடிக்கிறவனெல்லாம் போயிட்டானா யார் வேணான்னு சொன்னால் குத்தாட்டம் போடு, நீ குதி, சினிமா பாட்டை எழுது, நீ பாடு, சினிமாவிலே போய் எப்படியே என்னமோ போய் எப்படியே போயிட்டா நமக்கு இல்லை. ஆனால் ஊழியஞ்சீரண்டு வந்துட்டு சோத்திரம் இளைய சமுதாயங்களை கெடுத்துக்கிட்டு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனா அது சோத்திரம் யூடியூப் மூலமாக சோத்திரம் அந்த அவங்க சபையாரையும் நாசப்படுத்துறது மட்டும் இல்லை, மற்ற சபையாரை நாசப்படுத்துகிறானுங்க. இதுதான் வேதனை, தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு தான் சொல்கிறது கவனமாக இருக்குன்றது. அதான் சொன்னேன், ஒருத்தனுடைய பாடலை சபையில் என்ன செய்யாதீங்க, பாடாதுன்னு சொல்கிறது காரணம் தான். தேவ சாட்சியை கெடுத்தவனுங்க, தேவ பிரச்சனை இல்லாத பாடல்களை நம்ம பாடக்கூடாது சபையில். சோத்திரம் இது இனிமேல் அப்படி தான். ஆமாம், சபையில் பிள்ளைகளை பாட சொல்லும்போது ஆமாம் பாதர பாட்டு பாடுங்க, சாரா நவரோஜமா பாடலை பாடுங்க, இன்னும் மற்ற நல்ல சாட்சி உள்ள கர்த்தருடைய ஊழியர்களுடைய எழுதின பாடல்கள் பாடுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா தேவ பிரச்சனை தேவ சமூகத்தை என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், சோத்திரம் அசிக்கப்படுத்திடக்கூடாது. தேவ பிரசனை வர்ற இடத்துல, தேவ சமூகம் இருக்க வேண்டிய இடத்துல சோத்திரம் அசுத்த பிரச்சனை வந்துடக்கூடாது. சோத்திரம் வாசிக்கலாம். தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்கள் ஆக்கிவிடும். அப்பொழுது நாவு இரத்த பலி எப்படி உண்டாச்சு? சோத்திரம் பச்சைப்பால் மனைவியை எடுத்துக்கிட்டாரு. எடுத்துக்கிட்டு சோத்திரம் அந்த தப்பு வெளியே வர்ற மாதிரி தெரியுது. அது முழு சம்பவத்தை சொல்ல விரும்பல, நேரம் இல்லை. சோத்திரம் என்ன பண்ணுறாரு? யோவாப்புக்கு கடிதம் எழுதுறாரு. இங்கே பாரு சோத்திரம் தந்திரமாக என்ன பண்ணுறாரு? ஆமாம், நீ உரியாவை என்ன செய்ய, பச்சைப்பாலுடைய புருஷனை நல்ல மும்முரமாக யுத்தம் நடக்கிற இடத்துல முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடுற. சோத்திரம் முன்னாடி நிறுத்தினா எப்படிப்பட்டவனும் எவ்வளோ வீரனாக இருந்தாலும் கூட ஆமாம் எதிரிகள் தாக்கும்போது என்ன செய்வான்? ஆமாம், சோத்திரம் செத்து போவான். அப்போ செத்து போயிட்டானா எனக்கு இந்த பாரத்திலேருந்து விடுதலை கிடச்சிரும். அப்போ நான் அவளை முறைப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கு சரியாயிடும். இப்போ கள்ளத்தனமாக வச்சுருக்கிறேன், முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தீங்களா? தாவீது பண்ண தப்பு பெரிய தப்பு. அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உரியாவின் காரியம் ஒன்றை தவிர எல்லாவற்றிலும் தாவீது உத்தமமாக நடந்தான். அல்லேலூயா. என்னத்தன்னா கரும்பு புள்ளி வந்துருச்சா? கருப்புள்ளி வந்துருச்சுல. 2 தப்பு, ஒரு தப்பு இல்லை, ஒரு தப்பை. அது எப்போதுமே அப்படி தாங்க. ஒரு தவறை செய்யும்போது அதை மறைக்க இன்னொரு தவறு, அதை மறைக்க இன்னொரு பொய், அதை மறைக்க இன்னொரு பொய், இப்படித்தான் பாவம் வளருது. உங்களுக்கு நல்ல தெளிவாக அந்த சங்கீதம் 51 அதிகாரத்திலேருந்து நல்ல கர்த்தர் இது பண்ணி கொடுக்குறாரு. வீட்டில் போய் தாவீதுடைய ஜீவியத்தில் நடந்த அந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் வாச பார்த்து கொள்ளுங்க, நமக்கு நேரம் இல்லை. அப்போ சோத்தர் இரத்த பலிகள் என்னாச்சு? இரத்த பலி. சோத்தர் ஒரு நல்ல உத்தமனாகிய ஒரு நல்ல மனுஷன் பாருங்க கொல்லப்பட்டான். பார்த்தீங்களா? தாவீதுடைய தவறுனால திட்டமிட்டு தான் கொள்கிறாரு. ஏன்னா அவன் இருக்கிற வரைக்கும் பச்சைப்பாலை முறைப்படி கல்யாணம் பண்ண முடியாது. அவன் எத்தனாவது மனைவி இருக்குல்ல, அப்புறம் இன்னொருத்தன் பொண்டாட்டி எதுக்கு நீ எடுத்த? அதுக்கு இவன் கூட அப்படி செய்யலையா? யார்? அவங்க மகன் கூட இன்னொருத்த மனைவி எடுத்துக்கலைங்க.
அவன் நிறைய மனைவியை நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்புல. யார்? சாலமோன். சரி, இதெல்லாம் பாருங்க. அதனால தாவீதை எப்படி ஒரு உத்தமனாக வாழணும்னு தேவனுடைய நோக்கம் பெரிதாக இருந்தது. அதை கெடுத்ததுனால கர்த்தருக்கு அவனை சோத்திரம் தண்டித்து அவனை திருத்தாமல் இருக்கவே முடியல. சரியாக தண்டிச்சாருங்க. சரியாக உணர்த்தினார். வாழ்க்கையிலேயே மறக்க முடியாதபடிக்கு சோத்திரம் தாவீதுடைய வாழ்க்கையில செஞ்சார். தெரியுமா கர்த்தர்? அந்த சம்பவம் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. நான் ஏற்கனவே கொஞ்சம் அப்படி மறைவாக சொல்லியிருக்கிறேன், வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. உதடுகள் என்ன செய்யும்? திறக்கப்பட்டு வாய் ஆண்டவனின் புகழை பாடும். அதாவது அறிவிக்கும், புகழை அறிவிக்கும். இந்த வசனத்தோட முடிக்கிறேன். சங்கீதம் 51 15 வசனம் 17 வசனம். ஆண்டவரே, பாருங்க, உதடுகளை திறந்து துதிக்க கூட அவரால் முடியல. ஏன்னா அந்த அளவு பாவம் அந்த அளவுக்கு அவரை சோத்திரம் நெருக்குது. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தரலும், அப்பொழுது என் வாய் புகழை அறிவிக்கும். அப்போ ஒரு மனுஷனுடைய உதடு, அதாவது வாயானது ஆண்டவருடைய புகழை எப்போ அறிவிக்க முடியும் அப்படின்னா, சோத்திரம் பாவம் கல்வி சுத்திகரிக்கப்படும் போது தான். பாவத்தோடு வாழும்போது அல்ல. 15 வசனம். அடுப்பு இப்போ 17 வசனம். தேவனுக்கு இருக்கும் பலிகள் என்னவா? நொறுங்குண்ட ஆவி. தேவனுக்கு ஏற்கும் பலிகள், நல்லா கவனிங்க, தேவனுக்கு ஏற்கும் பலி எந்த பலியை விரும்புகிறாரு? இன்றைக்கி ரத்த பலியை விரும்பலை. ஆடு மாடு கோழி, ஆமாம், சோத்திரம், இதனுடைய பலியெல்லாம் ஆண்டவர் விரும்பலை. ஏன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் கல்வாரியில் ஆமாம் என்ன செஞ்சார்? தியாக பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய சரீரத்தில் இருந்த எல்லா சொட்டு ரத்தமும் தன்னை விட்டு பூமியில் அந்த சோத்திரம் ஊற்றப்பட்டு, அது தேவ ஜனங்கள், சோத்திரம், அவரை விசுவாசிக்கிற ஜனங்கள் யாராக இருந்தாலும், தேவ ஜனங்கள் மட்டும் இல்லை, விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட, சோத்திரம், ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தம் அடைய இயேசு கிறிஸ்து ரத்த சகல பாவங்களை இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு? சுத்திகரிச்சிருச்சு. சரி, சோத்திரம். இப்போ நம்ம அந்த நொறுங்குண்ட ஆவியுடையவர்களாக இருந்தால் தான் நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க? ஊற்றி விடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறீங்க? அழுக வருதா? ஜபிக்கும் போது உங்களுக்கு கண்ணீர் வந்துச்சுன்னா உங்கள் இருதயம் நொறுங்குண்டு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. எதுக்கெல்லாம் அழுகிறீங்க? வீட்டுக்காரரு கோவப்பட்டு ஏதாவது சொல்லிட்டு அழுகிறீங்களா? சிலர் கோவப்பட்டு அந்த காலத்தில் சோத்திரம், அந்த காலத்தில்னு சொல்கிறேன், நான் நம்புகிறேன். இப்போலாம் ரசிக்கப்படுறதுக்கு முன்பாக உங்கள் வீட்டுக்காரர் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போயும் எதுவும் அடிக்கிறாரா? அடித்தா சொல்லுங்கள், அவருக்காக ஜெபம் பண்ணுவோம். அல்லது நீங்கள் கோவப்பட்டால் நீங்கள் அடிக்கிறீங்களா? எதை செய்றீங்க? ரெண்டும் தப்பு தான். கணவனை மனைவி அடித்தாலும் தப்பு, மனைவியை கணவன் அடித்தாலும் தப்பு. அப்படி 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்துட்டு நீங்கள் திருவிருந்தும் எடுக்கக்கூடாது, அதுவும் பாவமாயிரும். ஓ, இப்படி கூட இருக்கோ? ஆமாம், சும்மாவா? ஆமாம், வாயிலே அடிக்கக்கூடாதுன்னா கையால் அடிக்கலாமா? எங்களுக்கு சகோதரிமாருக்கு சொல்கிறீங்க, எங்களை கையால் அடிக்க பயங்க சோத்திரம், அதனால் வாயால் சில சமயம் அடித்து விட்டுருவோம் அப்படின்றீங்களா? நீங்கள் நல்லவர்களாக மாறுவீர்களா? அல்லேலூயா. இப்படிப்பட்ட பாவம் தான் நீங்கள் செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். தாவீது செஞ்ச மாதிரி பெரிய பாவத்தை எதுவும் யாரும் செஞ்சிருக்க மாட்டேங்கிறேன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்ய மாட்டீங்க, ஒரு நல்ல ஒரு உண்மையாக உத்தமமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி தான் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆமாம், சில இப்படிப்பட்ட காரியங்கள் இதுக்கு மனம் திரும்பணும். அல்லேலூயா. மனம் திரும்புறீங்களா? தெரியாது யார் நீங்கள் உங்களுடைய குடும்ப கௌரவம் போயிடும்னு சில காரியங்களை சொல்ல மாட்டீங்க. பார்த்தீங்களா? சொல்ல மாட்டீங்க. சரி, சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. சோத்திரம். ஆமாம், நீங்களே சமாளித்து மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். சோத்திரம். சத்தியத்தை பார்க்குறீங்களே, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் என்ன செய்யுது? நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை என்ன செய்ய மாட்டாரா? புறக்கணிக்க மாட்டாருங்க. இந்த வசனத்தின்படி தான் எனக்கு இருதயம் கொஞ்சம் பாரமாக இருந்துச்சுன்னா அழுது ஜெபிச்சிடுவேன் நான், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி. ஸோ பாவத்துக்கு மட்டும் இல்லை, பாவம் செய்கிறது சொல்ல வரல. சோத்தனை சில பல விதமான காரியங்கள் ஊழியத்தில் சில போராட்டங்கள் போராட்டங்கள் இருந்தால், ஆண்டவரே சோத்திரம், நீ இதை பார்த்துக்குள்ளே எனக்கு தெரியலப்பா, எப்படி இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில, இந்த காரியத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரில, எனக்கு உதவி செய்யுங்க, அழுது ஜெபம் பண்ணிடுவேன். அப்படியே சோத்திர தேவ சமாதானம் நான் இருதயத்தை நிரப்போம். அது வரைக்கும் நான் அழுது ஜெபம் பண்ணுவேன். நீங்களும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா தாவீதுக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் கேட்ட வழி என்னது? நொறுங்குண்ட ஆவி தான். அந்த நொறுங்குண்ட ஆவி தான் என்னது? இருதயத்தை ஊட்டி ஜெபிக்கிறது.
புரியுதா உங்களுக்கு? விளக்கம் புரியுதா? நொறுங்குண்டதுமான இருதயத்தை தான் கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். ஏதோ சோத்திரம் மேலாப்பில் ஏதோ ஒரு சின்ன ஜபத்தை ஏறெடுத்துட்டு இப்படியோ நம்ம சோத்திரம் ஜபம் பண்ணால் போதும்னு நினைக்காதீங்க. ஜபத்தில் நீங்கள் வளரணும். அல்லேலூயா. ஜபத்தில் வளர்றது தான் தேவனுடைய சித்தம். ஜெபம் பண்ணி முடிப்போமா? ஸ்தோத்திரம். எழுந்திருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பாவத்தை குறித்து தாவீது கண்டுபிடித்த உண்மைகளை பார்க்குறோம். அது ஒரு சங்கீதத்தையே ஸ்தோத்திரம் வெட்கப்படாமல் அவர் மனம் திரும்புதலுக்காக எழுதி வச்சார் பாருங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்ம பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த காரியங்களை நினச்சி ஸ்தோத்திரம், நன்மைகளை நினச்சி ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியாகவே ஆவியானவருடைய துணையோடு, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட தாவீது இந்த சங்கீதத்தை எழுத வைக்க பாருங்க. மறைக்கல பாருங்க. ஸ்தோத்திரம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் வருவான் வசனத்தின்படியாக அப்படிப்பட்ட இரக்கத்தை பெற்றுக்கொண்டார் தாவீது. கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. பாவம் எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக, ஒவ்வொரு மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக நிற்கும் என்ற உண்மை தாவீதுக்கு தெரிஞ்சது, நமக்கும் தெரியணும். அல்லேலூயா. பாவம் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிற்கும். அப்படி துணிந்து செய்யும்போது கர்த்தர் என்ன செய்வார்? பாவத்தை ஒவ்வொன்றாக நிறுத்துவார் என்றும் வேதம் சொல்கிறது. நம்முடைய கண்களுக்கு முன்பாக தேவன் ஒருவருக்கு விரோதமாக எல்லா பாவங்களும் செய்யப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமாக எந்த பாவமும் மறைவாக இருப்பதில்லை. அவருக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்து புலப்படுத்தி நடத்துவாராக. பாவம் தேவனிடத்தில் அறிக்கை செய்யப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். அறிக்கை செய்யாத பாவங்கள் சோதரம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பாவத்தில் நாமெல்லாம் கர்மத்தரிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் இரத்தத்துக்கு இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தினாலே நாம் விடுதலை பெறுகிறோம் என்று பார்க்கிறோம். பாவம் கழுவி சுத்திகரிக்கப்படுவது அவசியம். அன்னைக்கு ஈசோப்பினாலே சோத்திரம் பழைய இஸ்ரவேலருடைய பாவங்கள் சோத்திரம் பரிசுத்தப்படுத்தன்னு பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுதோ 1 யோவான் 1:7 வசனத்தின்படியாகவும் வெளிப்படுத்தல 1:6 வசனத்தின்படியாகவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நமக்கு சுத்திகரிக்கும். கல்வாரி சிலுவையில் நமக்காக சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தின் வல்லமை நம்ம வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் கர்த்தர் சோத்து மட்டுள்ள உள்ளத்தில் உண்மையற்ற நிலை, குறைவு ஆகிய பாவத்திற்கு வழி நடத்தக்கூடியதாக இருக்கின்ற வேதம் எச்சரிக்கிறது. அதே வேளையில் பாவம் கல்வி சுத்திகரிக்கப்படும் பொழுது சந்தோஷ மகிழ்ச்சி உண்டாகும். பாவம் கல்வி சுத்திகரிக்கப்படுது உற்சாகமான ஆவி தாங்கும். வாய் திறந்து நல்ல சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். நான் பாவத்தோடு வாழ்வது தேவ சித்தம் இல்லை. சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும் சபையில. ஆமென். சோத்திரம். சங்கீதம் 51:12 உற்சாகமான ஆவி சோத்திரம். பாவம் கல்வி சுத்திகரிக்கப்பட்ட உற்சாகமான ஆவி நம்மை தாங்கும். ஆமென். பாவம் கல்வி சுத்திகரிக்கப்படும் போது பாவிகளுக்கு தேவனுடைய காரியங்களை உபதேசிக்க முடியும். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, பாவம் கல்வி சுத்திகரிக்கப்படும் போது பாவிகள் மனம் திரும்புவார்கள் என்று வேதம் சொல்கிறது. சோத்திரம். அடுத்து சோத்திரம். பாவம் கல்வி சுத்திகரிக்கப்படும்போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். சோத்திரம். பாவம் கல்வி பரிசுத்தப்படுத்தப்படும் போது நம்முடைய நாவு கம்பீரமாய் கர்த்தரை பாட முடியும். ஹல்லேலூயா. சோத்திரம். பயபக்தியோடு கொடுத்து கர்த்தரை ஆராதிப்போம். கபரை அவர் பாடி மகிமைப்படுத்துவோம். சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா. பாவம் கல்வி சுத்திகரிக்கப்படும் போது உதடுகள் திறக்கப்பட்டு வாய் ஆண்டவரின் புகழை அறிவிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய உதடுகள் திறக்கப்பட்டு வாய் ஆண்டவரின் புகழை அறிவிக்கும். வாயை திறந்து நல்லா துதித்து சோத்தரித்து ஜபிக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்லதவனே, ஜீவனுள்ள பிதாவே, சோத்திரம். கிருபை இறக்கம் நிறைந்த நல்ல தகப்பன், இந்த நாளில் தேவசுந்தராக கொண்டு வந்த பிள்ளைகளுக்கு நல்ல தேவையான நல்ல ஆலோசனைகளை சங்கீதம் 51 அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் தாவீதின் ஜீவியத்திலிருந்து நல்ல மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தது போல ஆண்டவர்கள் சபையில் இருக்கிற எல்லாரும் வாழ முடியாய், குடும்ப தலைவர்கள் வாழ முடியாய், குடும்ப தலைவர்கள் வாழ முடியாய், சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் சோத்திரம், இளைஞர்கள் சோத்திரம் வாழ முடியாய். அல்லேலூயா. விவரம் தெரிந்த எல்லாரும் தேவனுக்காக சோத்திரம் சாட்சியாய் வாழத்தக்கதான அந்த கிருபையை கொடுத்து நீங்க நடத்துருங்கப்பா. தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. மேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.